என்னங்க, சீக்கிரமாவே வந்துட்டீங்களா? ஆமாங்க, எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்ட்டாக வருவேன். இன்னும் எல்லாரும் மெதுவாக தான் வருவாங்க. என்ன, பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சுதா? ஆமாங்க, நான் வீட்டிலே சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். நீங்கள் எப்படி? எனக்கு பசங்க இருக்காங்க, அதனால் காலையிலே பண்ணிடுவேன். சில சமயம் கொஞ்சம் லேட் ஆயிரும், அப்போ கேண்டீனில் வந்து சாப்பிட்டுக்குவேன். ஓ, ஓகே ஓகே. நீங்கள் எப்படி, சிங்கிளா? இல்லைங்க, மேரிட் தான். என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கொஞ்சம் ஒத்து போகலை, அதனால் நான் தனியாக வந்துட்டேன். அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னங்க சொல்கிறீங்க? உங்கள் ஹஸ்பண்டு நீங்கள் இருக்கும்போதே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? எப்படிங்க சம்மதிச்சீங்க? ஏங்க, எனக்கு அவர் கூட வாழ பிடிக்கல, எங்கள் 2 பேருக்கும் ஒத்து போகலை, அதனால் நான் அவரை வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும். என்னமோங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. எல்லா குடும்பத்துலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகுதா என்ன? எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழ்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவரை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கீங்களே, பெரிய விஷயங்க. எனக்கு தினம் தினம் ஒரே வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பிடிக்கல, நல்லாவும் இருக்காது. அவருக்கு எந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கோ அவர் அப்படி வாழ்ந்துட்டு போட்டோம். எனக்கு இப்படி இருக்கிறது தான் சந்தோஷமாக இருக்குது, அதனால் நான் இப்படி வாழ்கிறேன். குட் மார்னிங். என்னடி அம்மா, காலையில் மீட்டிங்கா? குட் மார்னிங் சிஸ்டர். ஐயோ, நீங்கள் வேற மாமி, மீட்டிங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் கேட்டுட்டு இருந்தேன். அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒத்து போகலையாம், அதனால் அவங்க ஹஸ்பண்டை வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. என்ன மாமி வாயடைச்சு போயிட்டேன்? நீங்களும் ஆணும் பார்க்குறீல்ல? ஆணும் அப்படித்தான். எதுக்காக இவங்க இப்படி பண்ணாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அவர் கூட வாழ பிடிக்கல, ஒத்துக்கலை, அதனால் அவரை வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். இதில் என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பு இல்லடி அம்மா. எல்லாரும் புதுசு புதுசாக தினுசாக தான் பேசுகிறீங்க. எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஏன் மம்மி ஒத்து வராது? நீங்களா இப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே உட்காந்துக்கிறீங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே ஒரே வீட்டில் இருக்கிறது நல்லதா, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றது நல்லதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குமா, ஆனால் வாழ்க்கைக்கு ஒத்து வராது. எத்தனையோ பேர் ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு பேசாமலே வாழ்க்கையை கடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நமக்கு இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் அமைஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காக இங்கே குத்துது குறையுதுன்னு இதை விட்டுட்டு ஓடி வந்தா அடுத்தால ஒன்றில் போய் மாட்டி அதுவும் குத்திச்சு குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? மாமி, நீங்கள் நினைக்கிறது தப்பு. எப்பவுமே ஒரே பார்வையில் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. நாம் வித்தியாசமாக நம்ம மனசை மாற்றிக்கிட்டு நமக்காக வாழ பழகிக்கணும். எத்தனை காலத்துக்கு மற்றவங்களுக்காகவே நாம் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம்? நீ சொல்கிறது உனக்கு சரிடி அம்மா, நீ புதுமை பெண்ணு. எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒத்து வராது. நாங்கள் இப்படி தான் எங்கள் வாழ்க்கையை வாழணும்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது அப்படியே போகட்டும். சரி சரி, அவங்க வேலையை போய் பாருங்க. ஐஸ்வர்யா, உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நேற்றே மேனேஜர் சொல்லியிருந்தாரு, எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொஞ்சம் கூடவே இருக்குதான். நீ ஈவினிங் உட்காந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஓவர் டைம் எடுத்துக்கோன்னு சொல்ல சொன்னார். ஓகே மம்மி, நான் பார்த்துக்கிறேன். நீங்களாம் ஃபேமிலியாக இருக்கிறீங்க, நான் சிங்கிள் தானே. எனக்கு டைம் இங்கேயே போட்டால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு இன்னும் மணி நிறைய தேவைப்படுது, அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்துக்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் சரிடி அம்மா, நீ மேனேஜர்கிட்ட போய் பார்த்து பேசு. உன்னால் முடியாதுன்னு சொல்லு. நீ இன்னும் கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா பார்க்குறனா இன்னும் டைம் எடுக்கும், லேட் ஆயிரும் சிலப்ப. அப்போ உனக்கு பஸ்ஸு கிடைக்கணும். இன்னொன்று, நீ வீட்டுக்கு போகிற நேரம் நீ தனியாக வேற இருக்கிற. இன்னொன்று, நீ இப்படி போனேன்னா மற்றவங்க ஊரில் உள்ளவங்களாம் உன்னை தப்பாக பேசுவாங்க. இவ புருஷனை விட்டுட்டு வந்து இன்னும் லேட்டாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா, எங்கேயோ போயிட்டு வரா, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லது கிடையாது உனக்கு. ஐயோ மாமி, நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க? இன்னும் அவன் என்ன பேசுவான், இவன் என்ன பேசுவான் இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. நான் எனக்கு கரெக்டாக இருக்கேன், நான் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அது போக நான் ஆட்டோவோ இல்லை கால் டாக்ஸியோ பிடிச்சி போய்க்குவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீ ரொம்ப போல்டான பொண்ணுதாம்மா, ஆனால் எங்களாலலாம் அப்படி இருக்க முடியாது. சரி சரி, போய் வேலையை பாருங்க. ஓகே மாமி. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? நானும் இப்போ முடியும்னு பார்த்தா மணி
11 மணி ஆகுது. ஐயோ, ஒரு டாக்ஸிக்காரன் கூட வர மாட்டுக்கானே. என்ன பண்றது? சே, கிழட்டு பைய, முழிக்கிற மொழியே சரியில்லை. நம்ம அப்பா வயசு இருக்கும், இவன் பார்க்குற பார்வையை பார்த்தா எரிச்சலா வருது. சின்ன வயசு பயிர்களை கூட நம்பிடலாம், இந்த கிழவனுங்க வர வரத்து இருக்க, சே தாங்க முடியல. ஆளும் மண்டையும் டவுசரும் அடிய கொல்லுது. கிழட்டு பயிருக்கு பாட்ட பாரு. அப்பவே அந்த அக்கா சொல்லிச்சு, மேனேஜர்கிட்ட போய் பேசணும். உனக்கு ரொம்ப திமிரு தாண்டி ஐஸ்வர்யா. இப்ப பாரு, நடு ராத்திரில ரோட்ல நிக்க வேண்டியதா இருக்கு. சாரி ஐஸ்வர்யா, கொஞ்சம் லேட் ஆயிட்டு, வா கிளம்புவோம். யோ, என்னையா, என்ன விளையாடுறியா? உன்னை நான் எங்க வர சொன்னேன்? என்னமோ நான் உன்னை வர சொன்ன மாதிரி லேட் ஆயிட்டுன்னு நீ இழிச்சுக்கிட்டு நிக்கிற. அறிவு கெட்டவளே, அவனை என்ன சாதாரண கிழவன் நினைச்சியா? என்னைய கண்ட உடனே எப்படி நகர்ந்து போயிட்டான் பாத்தியா? உனக்கு அறிவு இருந்தா தானே. அவனே கடத்தக்காரன், உன்னைய கடத்தி கொண்டு எங்கேயாவது வித்துற போறான். கிளம்பு, வீட்டுல கொண்டு விட்டுட்டு போறேன். உன் சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்க. என்ன முழிக்கிற? இன்னுமா நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறேன்? வா, வீட்டுல கொண்டு விட்டுட்டு போறேன். மணி இப்பவே 11. இதுக்கு மேல நீ எப்படி போவ? வேண்டாம், நீங்க போங்க, நான் பாத்துக்குவேன். கூறு கட்டவளே, கொஞ்சமாவது யோசிக்கிறியா? உனக்கு எப்பவும் புத்தி கட்டதான். என்ன மாதிரி பண்ணிட்டு அப்புறமா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்ப. உனக்கு என் மேல எந்த கோபமும் இருந்துட்டு போகுது. எனக்கு இப்ப வரைக்கும் உன் மேல எந்த கோபமும் இல்லை. உன் நிலைமையில வேற எந்த பொண்ணு இருந்தாலும் நான் இதை தான் பண்ணியிருப்பேன். உனக்காக மட்டும் நான் செய்யல. வா, வீட்டுல கொண்டு விட்டுட்டு போறேன். என்ன இன்னும் என்னத்தை யோசிக்கிற? வா. ஏய், உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க? வா. சரி, ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு. இவ்வளவு நேரத்துக்கு எங்க போயிட்டு வர, ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நீங்க கேட்கலையே, எதுக்கு? ஐயோ ஐஸ்வர்யா, நீ என் கூட இருக்கும்போதே நான் உன்கிட்ட அதிகமா எங்க போன வந்தேன்னு கேட்டது கிடையாது. அப்படி கேட்டா உனக்கு கோபம் தான் வரும். ஆனா இப்ப உனக்கு எனக்கு இடையில எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப நான் யாரு உன்னை கேக்குறதுக்கு? என்னங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு எனக்கு இடையில எதுவுமே இல்லையா? நீ தான் என்னைய வேற கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்ட, நானும் பண்ணிக்கிட்டேன். உனக்கு என் மேல எந்த ஈடுபாடு இல்லைன்னு நீ தெள்ள தெளிவா சொல்லிட்ட. இப்போ உனக்கு எனக்கும் இடையில எந்த சம்பந்தமும் இல்லையான்னு கேக்குறியே, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீயா இது? இல்ல ஒருவேளை நான் உன்னை வீட்டுல கொண்டு விடுறேன்னு சொன்ன உடனே ஒரு துளி பரிதாபம் என் மேல வந்திருக்கோ, அதுக்காக தான் கேக்குறியா? என்ன பாக்குற? நீ எங்கேயாவது போயிட்டு வா. உனக்கு எங்க போகணும்னு தோணுச்சோ நீ அங்க போ. நான் யாரு உன்னை கேள்வி கேட்கறதுக்கு? சரி சரி, டைம் ஆயிட்டு. என் ஒய்ஃப் வேற எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பா. வா, நான் உன்னைய வீட்டுல விட்டுட்டு கிளம்புறேன். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? வா போவோம். சரி. என்னம்மா தனியா பேசணும்னு அவசர அவசரமா கூட்டிட்டு வந்தியே, என்னன்னு சொல்லுமா. ஏமா இப்படி முறைக்கிற? அடியே, கூரே இல்லாம இப்படி பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்காத. உன் புருஷன் நேத்து ராத்திரி என்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா? என்னம்மா, ஐஸ்வர்யாக்காவை வீட்டுல கொண்டு விட்டதை சொல்றீங்களா? என்னடி சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ அம்மா, அவர் நைட்டே சொல்லிட்டாரு. நாங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொன்னாரு, ஐஸ்வர்யாக்கா வேலைக்கு போயிட்டு தனியா பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்ப எவனோ வந்து வம்பு பண்ணலான்ட்டு நின்றுட்டு இருந்திருக்கான். இவருக்கு மனசு கேட்கலையாம். அதான் அவங்கள கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரேன், அதான் லேட் ஆயிட்டு அப்படின்னு சொன்னாரு. அடியே லூசு மாதிரி பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்காது, கொஞ்சம் நிதானமா இரு. அவன் மூத்த பொண்டாட்டிய வேண்டான்னு சொல்லிட்டு தானே உன் கழுத்துல தாடிய கட்டுனான். இன்னைக்கு மறுபடியும் மூத்த பொண்டாட்டி நினைப்பு வந்துட்டோ, அவளை பைக்கில் ஏத்திக்கிட்டு சுத்துறான்னா என்ன நிலையில இருக்கான் அவன்? அவன் ஒரு நிலையில இல்லைன்னு அர்த்தம். ஐயோ அம்மா, அவரு அவங்க மட்டும் இல்லை, வேற யாரா இருந்தாலும் வீட்டில் கொண்டு விட்டுட்டு தான் வந்திருப்பாரு.
எம்மா அவரு வீட்டுக்கு வரும்போது மணி 12 11:30 மணிக்கு மேல அவங்க தனியா இருக்கிறாங்கன்னா என்னம்மா பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கவா முடியும்? எம்மா கொண்டு விட்டுட்டு வந்ததுல என்னம்மா தப்பு? நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்கம்மா. அடியே, அந்த ஐஸ்வர்யா லேசுப்பட்டவா இல்ல. இன்னைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, நாளைக்கே என் புருஷன் கூட நான் வாழ போறேன்னு உன்னைய துரத்தி விட்டானா என்ன செய்வ? ஐயோ அம்மா, ஏம்மா இப்படி இருக்கீங்க? அப்படி ஒரு நிலைமை வந்தா அவரு அவங்களையும் ஏத்துக்கட்டும்னு நானும் அவங்கள ஏத்துக்குவேன். என்னடி ஜென்மணி, எனக்கு ஆத்திரமா வருது. அவளையும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உன்னைய வேலைக்காரியா வச்சுக்குவா, பரவாயில்லையா? அம்மா, ரியல் லைஃபை புரிஞ்சுக்கோங்கம்மா. சட்டப்படி அவங்க தான் மனைவி. அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. நாளைக்கே அவர் நல்லவர்னு புரிஞ்சுக்கிட்டு வந்தா நாம என்ன துரத்தவா முடியும்? நீ இப்படியே லூசு மாதிரி இருந்தனா எல்லாரும் சேர்ந்து உன் தலையில மொத்தமா மிளகா அரைச்சிருவாங்க. அப்புறம் கஷ்டப்பட போறது நீதான். அம்மா விடுங்கம்மா, இதை பெருசுப்படுத்தாதீங்க. எனக்கு அவரை பத்தியும் தெரியும், அவங்கள பத்தியும் தெரியும். அம்மா சாதாரணமா எடுத்துக்கிட்டு போங்க. இப்படி எல்லாத்தையும் நாம தப்பான கண்ணோட்டத்துல பார்த்துக்கிட்டே இருந்தா நாம தான் மனசு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கணும். என்னமோ பண்ணு, நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். நீ சுதாரிச்சுக்கல, உன் வாழ்க்கை நாசமா தான் போகும். அனிதா, ஆஃபீஸ்க்கு போகணுமா? லஞ்ச் ரெடி பண்ணிட்டியா? ஏங்க எல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வாங்க சாப்பிட வாங்க. ஐயோ, நீ அம்மாட்ட பேசிட்டு இருக்கல, நீ பேசிட்டு அம்மா எடுத்து தருவாங்க. நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அம்மா சும்மா பார்க்க தான் வந்திருக்காங்க. நான் அப்புறமா பேசிக்கிறேன். நீங்க வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஆமா மாப்பிள்ள, அவ தான் சொல்றாள்ல, நீங்க போய் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, நாங்க அப்புறமா பேசிக்கிறோம். சரிங்க அத்தை, வரேன் அத்தை. சரிங்க மாப்பிள்ள. அம்மா இரு, நான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். சரிடி. ச்சே, என்ன பொண்ணு இவ, உலகமே புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கா. எல்லாரும் சேர்ந்து இவ தலையில முளத்த அரைக்க பாக்குறாங்க. இவரு என்னமோ இவ கிட்ட நாடகம் ஆடுறாருன்னு நினைக்கிறேன். இவரு பொண்டாட்டிய மறக்க முடியாம தானே அவளை கூட்டிட்டு அலைஞ்சிருக்காரு. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் இருக்கு. ஏமா ஏமா, என்னம்மா என்னைய பார்த்த உடனே முகத்தை திருப்பிக்கிற? ஏமா பேசுமா. ஏமா உன்கிட்ட என்னத்த பேச வேண்டியது இருக்கு? என்னத்த பேசணுங்கிற? நீதான் ஒரு பேக்க மாட்டிக்கிட்டு காலங்காத்தால கிளம்பி போயிருவியே. இன்னைக்கு என்ன இன்னும் போகாம இங்க லாத்திக்கிட்டு இருக்க? ஏமா வராத கோவத்தை வந்த மாதிரி இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு காட்டிக்கிட்டு இருக்க? ஏம்மா நேத்து லேட்டா தானே வந்தேன், அதனால இன்னைக்கு லேட்டா போனா போதும். உன் கதையெல்லாம் எனக்கு என்னத்துக்கு? என்னத்தையும் பண்ணு. என் செல்லம்மாலா, ஏமா இப்படி கோவிச்சுக்கிற? கோவிச்சுக்காதம்மா. இப்ப உனக்கு என்ன காரியம் ஆகணும்? அப்படியே பல்ல காட்டிக்கிட்டு இருக்கியே, என்னத்துக்கு? என்ன வேணும்னு சொல்லு. ஏம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நேத்து ராத்திரி கவனிச்சியா? ஏமா அவர் தான் என்னைய கொண்டாந்து விட்டாரு, நீ பாத்தியா? ஆமா ஆமா, அந்த கன்றாவிய என் கண்ணால பார்த்தேன். அவருக்கு எடுத்த சொல்லி அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்க வேண்டியதானே? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நல்ல பொண்டாட்டி. அவ ஏதாவது பேசுறதுக்கா உன்னைய கூட்டிக்கிட்டு அலைதாரு? நான் அவரை கூப்பிட்டு பேசணும்னு தான் இருக்கேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? என்னதான் இருந்தாலும் அவர் என் புருஷன் தானே, என் புருஷன் இல்லைன்னு பேருமா. நீ எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் எதையாவது பேசுவ. இப்பதான் உனக்கு புருஷன் நினைப்பு வருதோ? அவரை ஒரு மனுஷனா கூட மதிக்கல, பின்ன என்ன புருஷன் வேண்டி கிடக்கு? புருஷன் பேசாம போய் வேலைய பாரு. ஏமா இப்படி பேசுற? எடுத்தேன் கௌத்தனு, நான் தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு இப்படிலாம் பேசுவியா? அவர் சந்தோஷமா இருக்கட்டும், அதுக்காக நான் என்ன தினம் அவரை கூட்டிக்கிட்டா சுத்துறேன்? அவர் என்னை கூட்டிட்டு வந்து விட்டாரு, அதை பாத்தியான்னு தானே கேட்டேன். ஏ நல்லா கேட்டுக்கோ, நீ வேண்டான்னு தூக்கி எறிஞ்ச வாழ்க்கையை தான் அந்த பிள்ளை வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப போய் அவ வாழ்க்கையை கெடுக்கலான்னு என்னத்தையாவது பிளான போட்ட அப்புறம் இருக்கு உனக்கு. மவான்னு கூட பார்க்க மாட்டேன், மனசுல வச்சுக்கோ. அந்த ஆளை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்ட, அதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இன்னொரு தரம் ஏன் புருஷன் ஏதாவது பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. எம்மா நான் அப்படி எதுவும் பண்ணலம்மா,
ஏமா இப்படி பேசுற? பின்ன பேசாம என்ன செய்வாங்க? இத்தனை நாளும் அவரை நாங்க நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஒரு பொட்டு கூட நீ அவரை நல்ல விதமா பேசுனதே கிடையாது. எந்த நேரமும் அவரை கரிச்சு கொட்டிக்கிட்டு எடுத்தெறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க. இப்ப அவர் உனக்கு நல்லவர் ஆயிட்டாரோ? அவர் புதுசா கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாரு. அந்த நேரத்துல போய் நின்னுக்கிட்டு ஏன் புருஷன் பேசுறியே? அப்போ உன் அடி மனசுல இப்போ அவர் மேல நல்ல விதமா ஈடுபாடு வந்திருக்குன்னு தானே அர்த்தம். நல்லா கேட்டுக்க. அப்படி ஏதாவது ஒரு நினைப்பு இருந்து அந்த அனிதா வாழ்க்கையை கெடுக்கணும்னு நீ போய் அங்க உட்காரணும்னு நினைச்ச, உன்னைய மவான்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் வெட்டி போட்டுட்டு நானே செயலுக்கு போயிடுவேன். ஞாபகத்துல வச்சுக்க. உன் வாழ்க்கை முடிஞ்சது தான். உன் தலையில நீயே தான் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட. எத்தனையோ முறை நாங்க எல்லாரும் படிச்சு சொன்னோம். எதையும் காதுல வாங்கல. இப்ப என்ன அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா உன் வேலையை பாரு. அவரை பத்தி பேசுறது கூட தப்பு தான். என்ன இந்த அம்மா படபடன்னு இப்படி பேசிட்டு போகுது? அது சொல்றதும் சரிதானே. நாம தான் தப்பு பண்ணிட்டோம். இப்போ அவர் நல்லவர்னு சொன்னா யார் ஏத்துக்குவா? எல்லாருக்கும் கோவம் வரதானே செய்யும். நாமளும் அந்த எண்ணத்தை இனிமே வளர்த்துக்க கூடாது. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம். என்னாச்சுங்க? ஏதோ யோசனையா உட்கார்ந்துருக்கீங்க. என்ன கிளம்பலையா? வா அனிதா, உட்காரு. அனிதா, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே? எனக்கு மண்டக்குள்ள போட்டு குறு குறுன்னு இருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்லலாமேன்னு பார்த்தேன். என்னங்க ஐஸ்வர்யாக்காவை பத்தியா? அதான் இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க. சொல்லுங்க, நான் என்ன நினைக்க போறேன்? உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு நான் அவளை பத்தி தான் பேச போறேன்னு? நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கும் போதே தெரியல அவங்கள பத்தி தான் பேச போறீங்கன்னு. நீ பெரிய புத்திசாலி தான். என்னாலலாம் அப்படி யோசிக்க முடியாது. சரி சரி, என்னங்க என்னாச்சு சொல்லுங்க. ஐஸ்வர்யா ரொம்ப துணிச்சலானவ தான். ஆனா இப்ப கொஞ்சம் மாறி இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை வெளியில 4 பேரை பார்த்த உடனே அவ குணம் மாறி இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. அன்னைக்கு என்னை பார்த்து கேக்குறா, ஏங்க நான் இம்பட்டு நேரத்துல இங்க இருக்கிறேனே, நீங்க என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட எங்க போன ஏது போனேன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா. அப்படியே கேட்டாங்க? ஆமா அனிதா, அவ பேசினதை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனா நான் அதெல்லாம் வெளிக்காட்டிக்காம ராவிருட்டி வெளியே உட்கார்ந்துருக்க, தனியா இருக்கிறியே, ஓ நிலையில எந்த பொண்ணா இருந்தாலும் நான் அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருப்பேன். உனக்கு தான் பண்ணணுங்கிறது கிடையாது. நீ எங்க போனா எனக்கு என்ன? நீ வீட்டுல இருக்கும் போதே என்கிட்ட எதுவும் சொல்லிக்கிட்டது இல்ல. இப்போ உனக்கு எனக்கு இடையில எதுவும் கிடையாது. அதுவும் இல்லாம நான் ஏன் உன்னை கேட்கணும்? என் பொண்டாட்டி வேற எனக்காக சாப்பிடாம காத்திருப்பா. வா, நான் உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சொன்னேன். அவ வாயடைச்சு போயிட்டா. ஏங்க அப்படிலாம் பேசுறீங்க? பாவம். என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு உங்க மேல கோபம் இருந்தாலும் வெறுப்பு இருந்தாலும் அந்த நிலைமையில உங்களை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். எப்படியோ நீங்க வந்தீங்களேன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசி அவங்கள ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? அவளை பத்தி உனக்கு சரியா தெரியல. அவ திடீர்னு வேணும்பா, திடீர்னு வேண்டாம்பா. அன்னைக்கு என்னைய தூக்கி எறிஞ்சதுனாலதான் நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் நல்லவனா தெரியறனாக்கும் இப்ப வந்து உங்ககிட்டே வந்து என் புருஷனை திரும்ப கூடுன்னு சண்டை போட்டாலும் போடுவா. அவ அப்படிப்பட்ட ஆளுதான். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதான் அப்படி பேசினேன். இப்ப தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு என் மனசுல சுத்தமா அவ இல்லைன்னு. உண்மையை சொல்லுங்க, உங்க மனசுல சுத்தமா அவங்க இல்லைன்னு. அனிதா, அது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அவளை மறந்துருந்தேன்னு சொல்றேன். என்னால அவளை மறக்க முடியல. ஏன்னா நான் அவன் மேல ரொம்ப அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருந்தேன். நிறைய தடவை நான் அவன் மேல ரொம்ப கோவப்பட்டிருக்கேன், அவளை அடிச்சிருக்கேன். ஆனாலும் அப்புறமா என் மனசு கஷ்டப்படதான் செஞ்சிருக்கு. ஆனா அவ எதையுமே புரிஞ்சுக்கிட்டது இல்ல. சட்டுன்னு அவளை மறந்துருன்னு சொன்னா எப்படிமா முடியும்? ஐயோ ஏங்க, எனக்கு அந்த நிலைமை புரியுதுங்க. நானும் உங்களை மறக்க சொல்றேன். நீங்க ஒன்றும் மறக்க வேண்டாம், எப்பவும் போலயே இருங்க. ஆனா எனக்கும் கொஞ்சம் இடம் தாங்க. உன் நல்ல குணமே உனக்கு நிரந்தரமான இடத்த கொடுக்கும். நல்லாவே சமாளிக்கிறீங்க போங்க. அனிதா, உன்ன மாதிரி கோணம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ வேற மாதிரி, ஐஸ்வர்யா வேற மாதிரி. உங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணவே முடியாது. நீ எப்பவுமே கோவப்பட மாட்டே, நிதானமா இருப்ப. அவ அப்படி இல்லை, பட்டு பட்டு பட்டுன்னு எதுனாலும் பேசிடுவா.
ஆனா அவ ரொம்ப தைரியசாலி. ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் என்கிட்ட என்ன எதிர்த்து பேசினாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேல தாக்கு பிடிக்காது. அப்புறமா அவளே நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைச்சு உம்முன்னு உட்கார்ந்துருப்பா. ஆனா அவளா வந்து என்கிட்ட பேசவே மாட்டா. நான் தான் போய் வலுக்கட்டாயமா அவகிட்ட பேசணும். அப்படி ஒரு வீம்பு பிடிச்சவா. ஏங்க அப்படி வீம்பு பிடிக்கிறவங்ககிட்ட தான் நிறைய பாசம் இருக்கும். வெளியில அப்படி இருப்பாங்களா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப பாசமா இருப்பாங்க. சரி பாப்போம், எப்படியும் திரும்பவும் உங்களை தேடி வருவாங்கன்னு சொல்றீங்க. அதெல்லாம் வரமாட்டா. அவ கொஞ்சம் பிடிவாத காரியம் தான். ஒரு பொருள் அவளுக்கு வேண்டானா வேண்டாம் தான். அப்படிப்பட்டவ தான். தேடியெல்லாம் வரமாட்டா. என்ன இப்போவாது அவளுக்கு என்னைய பத்தி புரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க அம்மா அப்பா தாங்க ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. எனக்கு அவங்கள பார்க்க தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன செய்யறது, எல்லாம் எங்க அத்தை அவளுக்கு கொடுத்த செல்லம். எங்க மாமா ரொம்ப நல்லவர். அத்தை தான் எப்ப பார்த்தாலும் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்களால தான் அவ இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கே காரணம். இல்லே, இன்னும் அந்த ஆடுகாலியை தான் நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கியோ? அவளை பத்தி இந்த வீட்டுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏமா, அவன் தான் லூசு மாதிரி பினாத்திட்டு இருக்கானா, நீயும் பக்கத்துல உட்காந்து பல்ல காட்டி அதை நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்க. இல்ல, அவளை பத்தி இன்னும் இந்த வீட்டுல ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. அவ ஒரே அடியா செத்து போயிட்டான்னு நினைச்சி தலைய முழுகிரு. என்ன அவளை பத்தி இங்க பேச்சு வேண்டி கிடக்கு? ஏமா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் வாழ்க்கைய நீனே கெடுத்துக்காத. ஏம்மா, தெரியாம ஏதாவது பேசாதீங்கம்மா. அவ பாவம். நேத்து ராத்திரி பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா பஸ்ஸுக்காக. 11 மணிக்கு மேல எந்த பஸ் வருது? வேலைக்கு போயிட்டு வரா. அதுதான் எனக்கு கஷ்டமா தெரிஞ்சிச்சு. அவளை வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்தேன். அதை தான் இவட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்க வேற எதையாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. அடி செருப்பால. அவ ரோட்ல நின்னுட்டு இருந்தாலாம், இவரு அவளை வீட்டுல கொண்டு விட்டாராம். உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு எடுத்த சோழி அவ எக்கேடும் கெட்டு போகட்டும். நமக்கு அத பத்தி என்ன கவலை? அவ எங்கேயாவது ஊர் சுத்த போவா, நடு ராத்திரில ரோட்ல போய் நிப்பா. நீ கொண்டு அவளை வீட்டுல விடணுமா? ஏம்மா, நாமளும் 2 பொம்பளை பிள்ளைங்களோட நான் பிறந்தவன். ஏம்மா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவளா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன? யாரா இருந்தாலும் நடுராத்திரில தனியா இருந்தா நான் வீட்டுல தான் கொண்டு விட்டுட்டு வந்திருப்பேன். இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. மத்தவங்களுக்கு பாவப்படுறது வேற, இவள மாதிரி விஷச்சந்துக்கு பாவப்பட்ட அப்புறம் எல்லாத்துக்கும் பாவமா நீ தான் நிக்கணும். அத முடிவு பண்ணிக்கோ. என்ன பாடுபடுத்தி இருப்பா. இப்பதான் சனிய ஒளிஞ்சிச்சின்னு நிம்மதியா இருக்கும். திரும்ப சனியனை இழுத்துட்டு வந்துடாத. அனிதா, நான் சொல்றேனே தப்பா நினைக்காத. உன் வாழ்க்கைய நீ தான் பாதுகாத்துக்கணும். அதை விட்டுட்டு இப்படி வெகுலியா அவங்க கூட சேர்ந்து நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து உன் தலையிலேயே முளாத்த அரைச்சிருவாங்க. அப்புறம் தனியா நிக்க போறது நீ தான். முடிவு பண்ணிக்கோ. இதுவே கடைசியா இருக்கட்டும். இன்னொரு தடவை அவளை அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் நீங்க வந்து இவட்ட சொல்லிக்கிட்டு இருந்த மவன் கூட பார்க்க மாட்டேன். புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கேன். என்னங்க அத்தை இப்படி பட்டு பட்டுன்னு பேசிட்டு போறாங்க? இவங்க இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அவ அந்த அளவுக்கு பாடா படுத்திருக்கா. அதான் இப்படி பேசுறாங்க. அடியே, நாய ஒழுங்கா வீட்டுல கட்டி போட்டு வளங்க. இங்கே வீடு வீடா வந்து மேயிறதுக்கு இது என்ன சத்திரமா? சி, துப்பு கட்ட நாயி. எப்பா பார்த்தாலும் வீட்டிலே வந்து நாசமாக்குறதே இதுக்கு வேலையா போச்சு. என்னல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேலை முடிஞ்சிச்சா? இடத்த காலி பண்ணு. தொடன்னு ஒரே அடியா தொடச்சி வண்டியை காலி பண்ணிடாத. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சி, வர வர நம்ம தெருவில் கண்ட நாயும் நடமாட ஆரம்பிச்சிட்டு மனுஷனை நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டுவோளோ என்னமோ. ஏமா சத்தம் போட்டுட்டு இருக்க? போய் வீட்டுல போய் வேலையை பாருமா. முதல்ல நீ கிளம்பு. என்னைய சொன்னது போதும். உனக்கு பின்னாடியும் முன்னாடியும் ஒரு ஆள் காவலுக்கு போகணுமோ? வேலைய ஒழுங்கா போய் பாரு. அதை விட்டு போட்டு சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்துற வேலை வச்சுக்காத. அத்தை அத்தை, அப்பா வந்திருக்காங்க.
உங்களை ஏதோ அவசரமா பார்க்கணுமா? இங்கேயும் தலை போகிற காரியமாக தான் இருக்கு. நீ நின்று இவன் வேலைக்கு போகிறானா வழி அனுப்பிட்டு வா, சட்டு புட்டுன்னு போக சொல்லு. நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். சரித்த. பார்த்து தெருவில் கண்ட நாய்களும் அங்கிட்டும் இங்கிட்டும் மேய்ஞ்சிக்கிட்டு அலையுது. கவனமாக இரு, அப்புறம் கடிச்சிட்டு வச்சிட்டுன்னு சொல்லாத. சரிங்கத்த. ஐஸ்வர்யா, நல்லா இருக்கீங்களா? என்ன வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க, வேலைக்கு கிளம்பிட்டேன். நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். சரிங்க, அப்போ நான் வரேன். ஐஸ்வர்யா, தப்பாக நினச்சிக்காதீங்க. அத்தை ஏதோ கோபத்தில் பேசுகிறாங்க, மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க. ஐயோ, அவங்க எப்பவுமே அப்படித்தான். அதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. நான் இப்போ அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. என்னதான் இருந்தாலும் நான் பண்ண தப்புக்கு அவங்க அப்படி தான் பேசுவாங்க. பரவாயில்லையே, நீங்கள் கூட ரொம்ப மாறிட்டீங்களே. அடியே, அங்கே நின்று என்ன கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க? இங்கே வீட்டில் ஏகப்பட்ட வேலை கிடக்கு. விட்ட கதையை தொடராத. முடிஞ்சு போனது தான். வந்து வேலையை பாரு. இந்த வந்துட்டேன். ஏங்க போய் வேலையை பாருங்க. பின்ன எங்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் டோஸ் விழ போகுது. சே, அத்தை ரொம்ப நல்லவங்க, அப்படிலாம் பேச மாட்டாங்க. இப்போ ஏதோ உங்கள் மேலே உள்ள கோவத்தில் அப்படி பேசுகிறாங்க. நீங்கள் மனசில் எதையும் வச்சுக்காதீங்க. சரிங்க, அப்போ நான் வர்றேன். சரிங்க. ஒன்னு கவனிச்சியா அனிதா? ஐஸ்வர்யாவா இப்படி பேசுறா? ஆச்சரியமா இருக்கு. எந்த அளவுக்கு மாறிட்டா பத்தியா? ஆமாங்க. முன்னாடி உள்ள ஐஸ்வர்யா இருந்தா இந்நேரம் அம்மா பேசுனதுக்கு வாங்குன்னு வாங்கியிருப்பா. இவளை பாரு, எவ்வளவு அமைதியா போறா. ரொம்பவே மாறிட்டா. ஆமாங்க, ரொம்பவே மாறிட்டாங்க. சரிம்மா, எனக்கும் டைம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன்னு. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, நேரம் ஆயிட்டு, நீ போய் சாப்பிடு, நான் வரேன். சரிங்க. ஏய், அறிவு கட்டவளை, புருஷனை பார்த்துக்கிட்டு ஈனி இழிச்சுக்கிட்டு அவள் வந்து நிற்கிறா. அவளையும் பார்த்து ஈனி இழிச்சுக்கிட்டு உலகத்தில் என்ன நடக்குன்னு கொஞ்சமாவது சுதாரிச்சு இரு. இல்லை எல்லாவளும் உன் தலையில் மொளாத்த அரைச்சிருவாளுவோம். என்ன பார்க்குற? கொஞ்சமாவது உனக்கு கூறு இருக்கா? இல்லை மொத்தத்துக்கும் கூரை விலைக்கு வித்துட்டியா? என்ன சொல்கிறீங்க? நான் என்ன பண்ணுனேன்? நீ ஒன்றும் பண்ணலை. நீ என்ன பண்ணுவ? உன் சக்களிச்சி வந்து இங்கே நின்று இழிச்சுக்கிட்டு நிற்காள. இந்த தெருவில் அவளுக்கு என்ன வேலை? அத்தை, அவங்க வேலைக்கு போகிறாங்க. ஆமாம், வேலைக்கு போகிறா. வேலைக்கு போகிறா, இல்லை எங்கேயும் போகிறா. போகிறவளுக்கு இங்கே என்ன வேலை? தெரியலத்த, இப்படி கூட போவாங்களா இருக்கும். இது அவங்களுக்கு பக்கமாக இருக்குமா இருக்கும். இருக்கும். அந்த பக்கம் இருக்க ஆபீஸுக்கு இந்த பக்கம் சுற்றி தான் போவாவளோ. அவ என்னத்துக்கு இந்த பக்கம் ஆடிக்கிட்டு அலைதானு எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். எங்கே வேலை பார்க்குறா, ஏதா வேலை பார்க்குறா, எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு வேணும்னா ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். என்னத்த சொல்கிறீங்க? என்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவளை பற்றி உனக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம். இந்த 10 வருஷத்தில் அவள் கூட தான் இந்த வீட்டில் இருந்திருக்கேன். அவள் எப்பேற்பட்டவா, எப்போ என்ன மாதிரி பேசுவா, எப்படி டைப்பாக நடிப்பா, எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒழுங்காக ஜாக்கிரதையாக இருந்தால் உன் வாழ்க்கை தப்பிக்கும். இல்லை மறுபடியும் நடு வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட போகிறா. என்ன முழிக்கிற? சொல்கிறத கவனமாக கேளு. அவள் அந்த பக்கம் பார்க்குற வேலைக்கு இங்கே இருந்து போகிறாளே, என்னத்துக்கு? எதுக்குத்த? ஆமாம், எதுக்குத்த? உன் புருஷன் பைக்கே ரிப்பேர் பார்க்கேன் பைக்கை தொடக்கன்னு கீழே உட்காந்துக்கிட்டு அவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவள் இப்படி கூட போகிறேன்ட்டு ஆட்டிக்கிட்டு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டு திரிய போகிறாவோ. நீ அப்புறம் நடு வீட்டுக்குள்ளே உட்காந்து வேலைக்காரியா சோத்தக்கறியை ஆக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஒழுங்கா இருந்துக்க. சரித்த. என்ன சரித்தன்ட்டு இருக்க? ஒழுங்கா எங்கே போகிறான், ஏது போகிறான், என்ன பண்ணுறான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. சும்மா எடுத்ததெல்லாம் பால் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நாளைக்கு நீயும் வேலைக்காரியாட்டம் பாத்திரம் கழுவவும் சோத்த பொங்கவும் தான் உட்காந்துருக்கணும். ஜாக்கிரதை. சரித்த,
அவர் வந்ததும் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, எங்கே போகிறாரு எல்லாம் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உனக்கு படம் போட்டு விளக்கமாக சொல்லுவான். நான் இங்கே போனேன், இங்கே வந்தேன், இங்கே சாப்பிட்டேன், இங்கே உட்காந்தேன்னு. அடியே லூசு, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அவகிட்ட நின்று உட்காந்து நடு ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்கியே, இழிச்சு இழிச்சு அவளை வீட்டுக்குள்ளே கொண்டாந்து உட்கார வைக்க போறியா? ஒழுங்கா ஜாக்கிரதையா கவனமா இரு. எங்கே போனாலும் அவன் வந்து எங்கே போனான் வச்சான்னு எழுதுனா அவட்ட பேசினேன் இவட்ட பேசினம்மா, என்னத்துக்கு பேசினேன் ஏதா பேசினேன்னு 4 வார்த்தை கேளு. அப்பதான் உனக்கு பயப்படுவான். அதை விட்டு போயிட்டு ஏங்க அவளும் நல்லவ தான் அவட்ட பேசுங்க வைங்கன்னு இழிச்சுக்கிட்டு இருந்தா நீ அப்புறம் வேலைக்காரியா தான் இருக்கணும். இதுக்கு மேலே எனக்கு சொல்லதுக்கு ஆவி இல்லைம்மா தாயே. உங்கள் பாடுவோட நீங்கள் பாருங்க. இத்தனை நாளும் பஞ்சாயத்து பண்ணி பண்ணி இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். அந்த நிம்மதியை கெடுத்துறாத. என்ன இவங்க இப்படி படுபடுன்னு பேசிட்டு போகிறாங்க? ஒருவேளை அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்களோ? ஏன் அப்படிலாம் இருக்காது. அப்படி இருந்தால் தான் அவர் என்கிட்ட சொல்லியிருப்பாரு. ச்சே, அப்படிலாம் அவர் பண்ணவும் மாட்டார். அந்த அக்காவும் அப்படிப்பட்டவங்கலாம் இல்லை. இந்த அத்தை அவங்க மேலே உள்ள கோபத்தில் இப்படி பேசுகிறாங்க. எல்லாம் சரியாயிரும். என்னடி அம்மா ஐஸ்வர்யா, என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? கலகலன்னு பட்டு பட்டுன்னு பேசுவ, இன்னைக்கு என்ன இம்பிட்டு சைலண்டாக உட்காந்துருக்க? வாங்க மாமி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வந்த உடனே உங்கள் சேரை எட்டி பார்த்தேன், நீங்கள் வந்திருக்கீங்களான்னு. நீங்கள் வரல, அதான் அப்படியே வந்து உட்காந்துட்டேன். ஏ, நான் வயசில் மூத்தவ. நீ என்ன சொல்ல வர்ற, மனசுக்குள்ள என்ன நினைக்கிற, எதுக்காக இப்படி இருக்க, எல்லாம் எனக்கு தெரியும். நீ என்கிட்ட பூசி முழுகாத. என்னாச்சு? ஓ புருஷனை பாத்தியா? மாமி, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏறக்குறைய ஓ நிலைமை தான் எனக்கும் கிட்டத்தட்ட. எனக்கு எல்லாம் தெரியுது. ஆனா என்ன செய்யறது? நீ அவசரப்பட்டு உன் வாழ்க்கைய இழந்துட்டு நிக்கிற. நான் அப்படி இல்லை. ஒரு ஆக்சிடெண்ட்ல என் புருஷன் பொட்டுன்னு போயிட்டாரு. நாங்கள் 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக இருந்தோம். இப்போ அவரை நினச்சிக்கிட்டே என் வாழ்க்கையை கடத்திக்கிட்டு ஓட்டிக்கிட்டும் இருக்கேன். நீ அப்படி இல்லை. நல்ல வாழ்க்கையில் நல்லா இருந்திருக்க. நீ அவரை புரிஞ்சிக்காம விட்டுட்டு இப்போ அவஸ்தைப்பட்டுட்டு இருக்க. என்ன மாமி, நேரில் பார்த்த மாதிரி அப்படியே சொல்கிறீங்க? ஏய், ஒருத்தங்களோட நட உட பாவனையிலேயே அவங்க எப்படிப்பட்ட ஆள், அவங்க மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாம் தெரிஞ்சிடும். உன்னை பார்த்த அன்னைக்கே நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். என்னடி இப்போ அவரை பார்த்துட்டு வரியா? ஐயோ மாமி, நான் இன்னைக்கு அவர் வீட்டோடி வந்தேன். அவர் வெளியே நின்று பைக்கை தொடச்சிட்டு இருந்தாரு. எங்கள் மாமியா தான் போடு போடுன்னு சாடாம சாட்டி என்னைய கண்டபடி பேசிட்டு. எனக்கு அதுதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அவரும் என்ன பார்த்தாரு, நானும் அவரை பார்த்தேன். ஆனால் நாங்கள் 2 பேரும் பேசிக்கவே இல்லை. அவர் ஒய்ஃபு நின்றுட்டு இருந்தா, அவட்ட மட்டும் 2 வார்த்தை பேசினேன். பரவாயில்லையே, நல்ல பொண்ணை தான் கட்டியிருக்காரு. அது உங்ககிட்ட பேசிச்சுன்னா அதுவும் ஆச்சரியம்தான். ஆமாம் மாமி, எங்கள் மாமியாருக்கு பயம் இருக்க தானே செய்யும். மறுபடியும் எங்கே அவர் வாழ்க்கையில் நான் பூ வந்துருவனோன்னு நினச்சிருப்பாங்க. அவங்க நினைக்கிறதும் தப்பு இல்லை தானே. நான் அப்படியெல்லாம் அவள் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு. அவர் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். நல்ல மனசு தாண்டி. ஆனால் உன் அவசர புத்தியால் தான் இப்போ நீ அவஸ்தைப்படுற. சரி, அதையே நினச்சிட்டு இருந்து என்ன செய்ய? நடக்கிறது நடக்கும், கவலைப்படாமல் இரு, எல்லாம் சரியாயிரும். ஆமாம் மாமி, என்ன செய்யறது? நடக்கிறது நடக்கட்டும்னு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். அடியே நாயை ஒழுங்கா வீட்டில் கட்டி போட்டு வளங்க. இங்கே வீடு வீடாக வந்து மேயிறதுக்கு இது என்ன சத்திரமா? சி, துப்பு கட்ட நாய். எப்பா பார்த்தாலும் வீட்டிலே வந்து நாசமாக்குறதே இதுக்கு வேலையா போச்சு. என்னல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேலை முடிஞ்சிச்சா? இடத்த காலி பண்ணு. தொடன்னு ஒரே அடியா தொடச்சி வண்டியை காலி பண்ணிடாத. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சி, வர வர நம்ம தெருவில் கண்ட நாயும் நடமாட ஆரம்பிச்சிட்டு மனுஷனை நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு போல என்னமோ. ஏமா சத்தம் போட்டுட்டு இருக்க? போய் வீட்டில் போய் வேலையை பாருமா. முதல்ல நீ கிளம்பு. என்னைய சொன்னது போதும். உனக்கு பின்னாடியும் முன்னாடியும் ஒரு ஆள் காவலுக்கு போகணுமோ? வேலைய ஒழுங்கா போய் பாரு. அதை விட்டு போட்டு சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்துற வேலை வச்சுக்காத.
அத்தை அத்தை அப்பா வந்திருக்காங்க, உங்களை ஏதோ அவசரமா பார்க்கணுமா? இங்கேயும் தலை போகிற காரியமாக தான் இருக்கு. நீ நின்று இவன் வேலைக்கு போகிறானா வழி அனுப்பிட்டு வா, சட்டு புட்டுன்னு போக சொல்லு. நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். சரித்த. பார்த்து தெருவில் கண்ட நாய்களும் அங்கிட்டு இங்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு அலையுது, கவனமாக இரு. அப்புறம் கடிச்சிட்டு வச்சிட்டுன்னு சொல்லாத. சரிங்க அத்தை. ஐஸ்வர்யா நல்லா இருக்கீங்களா? என்ன வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க, வேலைக்கு கிளம்பிட்டேன். நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். சரிங்க, அப்போ நான் வரேன். ஐஸ்வர்யா தப்பாக நினச்சிக்காதீங்க, அத்தை ஏதோ கோபத்தில் பேசுகிறாங்க, மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க. ஐயோ, அவங்க எப்பவுமே அப்படித்தான், அதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. நான் இப்போ அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. என்னதான் இருந்தாலும் நான் பண்ண தப்புக்கு அவங்க அப்படி தான் பேசுவாங்க. பரவாயில்லையே, நீங்கள் கூட ரொம்ப மாறிட்டீங்களே. அடியே, அங்கே நின்று என்ன கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க? இங்கே வீட்டில் ஏகப்பட்ட வேலை கிடக்கு. விட்ட கதையை தொடராத. முடிஞ்சு போனது தான். வந்து வேலையை பாரு. இந்த வந்துட்டேன். ஏங்க போய் வேலையை பாருங்க, பின்ன எங்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் டோஸ் விழ போகுது. சே அத்தை ரொம்ப நல்லவங்க, அப்படிலாம் பேச மாட்டாங்க. இப்போ ஏதோ உங்கள் மேலே உள்ள கோவத்தில் அப்படி பேசுகிறாங்க. நீங்கள் மனசில் எதையும் வச்சுக்காதீங்க. சரிங்க, அப்போ நான் வரேன். சரிங்க. ஒன்னு கவனிச்சியா அனிதா? ஐஸ்வர்யாவா இப்படி பேசுறா? ஆச்சரியமா இருக்கு. எந்த அளவுக்கு மாறிட்டா பத்தியா? ஆமாங்க. முன்னாடி உள்ள ஐஸ்வர்யா இருந்தா இந்நேரம் அம்மா பேசுனதுக்கு வாங்குன்னு வாங்கியிருப்பா. இவளை பாரு எவ்வளவு அமைதியா போறா. ரொம்பவே மாறிட்டா. ஆமாங்க, ரொம்பவே மாறிட்டாங்க. சரிம்மா, எனக்கும் டைம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன்னு. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, நேரம் ஆயிட்டு, நீ போய் சாப்பிடு, நான் வரேன். சரிங்க. ஏய், அறிவு கட்டவளை, புருஷனை பார்த்துக்கிட்டு ஈனி இழிச்சுக்கிட்டு அவள் வந்து நிற்கிறா. அவளையும் பார்த்து ஈனி இழிச்சுக்கிட்டு உலகத்தில் என்ன நடக்குன்னு கொஞ்சமாவது சுதாரிச்சு இரு. இல்லை எல்லாவளும் உன் தலையில் மொளாத்த அரைச்சிருவாளுவோம். என்ன பார்க்குற? கொஞ்சமாவது உனக்கு கூறு இருக்கா? இல்லை மொத்தத்துக்கும் கூரை விலைக்கு வித்துட்டியா? என்ன சொல்கிறீங்க? நான் என்ன பண்ணுனேன்? நீ ஒன்றும் பண்ணலை. நீ என்ன பண்ணுவ? உன் சக்களிச்சி வந்து இங்கே நின்று இழிச்சுக்கிட்டு நிற்காளே, இந்த தெருவில் அவளுக்கு என்ன வேலை? அத்தை அவங்க வேலைக்கு போகிறாங்க. ஆமாம், வேலைக்கு போகிறா. வேலைக்கு போகிறா, இல்லை எங்கேயும் போகிறா. போகிறவளுக்கு இங்கே என்ன வேலை? தெரியலத்த, இப்படி கூட போவாங்களா இருக்கும். இது அவங்களுக்கு பக்கமாக இருக்குமா இருக்கும். இருக்கும். அந்த பக்கம் இருக்க ஆபீஸுக்கு இந்த பக்கம் சுற்றி தான் போவாவளோ. அவ என்னத்துக்கு இந்த பக்கம் ஆடிக்கிட்டு அலைதான்னு எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். எங்கே வேலை பார்க்குறா, ஏதா வேலை பார்க்குறா, எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு வேணும்னா ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். என்னத்த சொல்கிறீங்க? என்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? அவளை பற்றி உனக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம். இந்த 10 வருஷத்தில் அவள் கூட தான் இந்த வீட்டில் இருந்திருக்கேன். அவள் எப்பேற்பட்டவா, எப்போ என்ன மாதிரி பேசுவா, எப்படி டைப்பாக நடிப்பா, எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒழுங்கா ஜாக்கிரதையாக இருந்தால் உன் வாழ்க்கை தப்பிக்கும். இல்லை மறுபடியும் நடு வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட போகிறா. என்ன முழிக்கிற? சொல்கிறத கவனமாக கேளு. அவள் அந்த பக்கம் பார்க்குற வேலைக்கு இங்கே இருந்து போகிறாளே, என்னத்துக்கு? எதுக்குத்த? ஆமாம், எதுக்குத்த? உன் புருஷன் பைக்கே ரிப்பேர் பார்க்கேன் பைக்கை தொடக்கன்னு கீழே உட்காந்துக்கிட்டு அவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவள் இப்படி கூட போகிறேன்ட்டு ஆட்டிக்கிட்டு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டு திரிய போகிறாவோ. நீ அப்புறம் நடு வீட்டுக்குள்ளே உட்காந்து வேலைக்காரியா சோத்தக்கறியை ஆக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஒழுங்கா இருந்துக்க. சரித்த. என்ன சரித்தன்ட்டு இருக்க? ஒழுங்கா எங்கே போகிறான், ஏது போகிறான், என்ன பண்ணுறான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. சும்மா எடுத்ததெல்லாம் பால் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நாளைக்கு நீயும் வேலைக்காரியாட்டம் பாத்திரம் கழுவவும் சோத்த பொங்கவும் தான் உட்காந்துருக்கணும்.
ஜாக்கிரதை. சரித்த, அவர் வந்ததும் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, எங்கே போகிறாரு எல்லாம் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உனக்கு படம் போட்டு விளக்கமாக சொல்லுவான். நான் இங்கே போனேன், இங்கே வந்தேன், இங்கே சாப்பிட்டேன், இங்கே உட்காந்தேன்னு. அடியே லூசு, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அவகிட்ட நின்று உட்காந்து நடு ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்கியே, இழிச்சு இழிச்சு அவளை வீட்டுக்குள்ளே கொண்டாந்து உட்கார வைக்க போறியா? ஒழுங்கா ஜாக்கிரதையா கவனமா இரு. எங்கே போனாலும் அவன் வந்து எங்கே போனான் வச்சான்னு எழுதுன, நான் அவட்ட பேசினேன் இவட்ட பேசினம்மா, என்னத்துக்கு பேசினேன் ஏதா பேசினேன்னு 4 வார்த்தை கேளு. அப்பதான் உனக்கு பயப்படுவான். அதை விட்டு போயிட்டு ஏங்க அவளும் நல்லவ தான் அவட்ட பேசுங்க வைங்கன்னு இழிச்சுக்கிட்டு இருந்தா நீ அப்புறம் வேலைக்காரியா தான் இருக்கணும். இதுக்கு மேலே எனக்கு சொல்லதுக்கு ஆவி இல்லைம்மா தாயே. உங்கள் பாடுவோட நீங்கள் பாருங்க. இத்தனை நாளும் பஞ்சாயத்து பண்ணி பண்ணி இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். அந்த நிம்மதியை கெடுத்துறாத. என்ன இவங்க இப்படி படுபடுன்னு பேசிட்டு போகிறாங்க? ஒருவேளை அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்களோ? ஏன் அப்படிலாம் இருக்காது. அப்படி இருந்தால் தான் அவர் என்கிட்ட சொல்லியிருப்பாரு. ச்சே, அப்படிலாம் அவர் பண்ணவும் மாட்டார். அந்த அக்காவும் அப்படிப்பட்டவங்கலாம் இல்லை. இந்த அத்தை அவங்க மேலே உள்ள கோபத்தில் இப்படி பேசுகிறாங்க. எல்லாம் சரியாயிரும். என்னடி அம்மா ஐஸ்வர்யா, என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? கலகலன்னு பட்டு பட்டுன்னு பேசுவ, இன்னைக்கு என்ன இம்பிட்டு சைலண்டாக உட்காந்துருக்கேன்? வாங்க மாமி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வந்த உடனே உங்கள் சேரை எட்டி பார்த்தேன், நீங்கள் வந்திருக்கீங்களான்னு. நீங்கள் வரல, அதான் அப்படியே வந்து உட்காந்துட்டேன். ஏ, நான் வயசில் மூத்தவ. நீ என்ன சொல்ல வர்ற, மனசுக்குள்ள என்ன நினைக்கிற, எதுக்காக இப்படி இருக்க, எல்லாம் எனக்கு தெரியும். நீ என்கிட்ட பூசி முழுகாத. என்னாச்சு? ஓ புருஷனை பாத்தியா? மாமி, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏறக்குறைய ஓ நிலைமை தான் எனக்கும் கிட்டத்தட்ட. எனக்கு எல்லாம் தெரியுது. ஆனால் என்ன செய்யறது? நீ அவசரப்பட்டு உன் வாழ்க்கைய இழந்துட்டு நிற்கிற. நான் அப்படி இல்லை. ஒரு ஆக்சிடெண்ட்டில் என் புருஷன் பொட்டுன்னு போயிட்டாரு. நாங்கள் 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக இருந்தோம். இப்போ அவரை நினச்சிக்கிட்டே என் வாழ்க்கையை கடத்திக்கிட்டு ஓட்டிக்கிட்டும் இருக்கேன். நீ அப்படி இல்லை. நல்ல வாழ்க்கையில் நல்லா இருந்திருக்க. நீ அவரை புரிஞ்சிக்காம விட்டுட்டு இப்போ அவஸ்தைப்பட்டுட்டு இருக்க. என்ன மாமி, நேரில் பார்த்த மாதிரி அப்படியே சொல்கிறீங்க? ஏய், ஒருத்தங்களோட நட உட பாவனையிலேயே அவங்க எப்படிப்பட்ட ஆள், அவங்க மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாம் தெரிஞ்சிடும். உன்னை பார்த்த அன்னைக்கே நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். என்னடி இப்போ அவரை பார்த்துட்டு வரியா? ஐயோ மாமி, நான் இன்னைக்கு அவர் வீட்டோடி வந்தேன். அவர் வெளியே நின்று பைக்கை தொடச்சிட்டு இருந்தார். எங்கள் மாமியா தான் போடு போடுன்னு சாடாமல் சாட்டி என்னைய கண்டபடி பேசிட்டு. எனக்கு அதுதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அவரும் என்ன பார்த்தாரு, நானும் அவரை பார்த்தேன். ஆனால் நாங்கள் 2 பேரும் பேசிக்கவே இல்லை. அவர் ஒய்ஃபு நின்றுட்டு இருந்தா, அவட்ட மட்டும் 2 வார்த்தை பேசினேன். பரவாயில்லையே, நல்ல பொண்ணை தான் கட்டியிருக்காரு. அது உங்ககிட்ட பேசிச்சுன்னா அதுவும் ஆச்சரியம்தான். ஆமாம் மாமி, எங்கள் மாமியாருக்கு பயம் இருக்க தானே செய்யும். மறுபடியும் எங்கே அவர் வாழ்க்கையில் நான் பூ வந்துருவனோன்னு நினச்சிருப்பாங்க. அவங்க நினைக்கிறதும் தப்பில்லை தானே. நான் அப்படியெல்லாம் அவள் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு. அவர் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். நல்ல மனசு தாண்டி. ஆனால் உன் அவசர புத்தியால் தான் இப்போ நீ அவஸ்தைப்படுற. சரி, அதையே நினச்சிட்டு இருந்து என்ன செய்ய? நடக்கிறது நடக்கும், கவலைப்படாமல் இரு, எல்லாம் சரியாயிரும். ஆமாம் மாமி, என்ன செய்யறது? நடக்கிறது நடக்கட்டும்னு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். அப்பா அப்பா அப்பா, ஐயா வாயா, எப்படி இருக்க? ஏலே பேரண்டி, என்ன பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டியா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஐயா எலும்பியா, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் நீ. இல்ல என்ன இன்னைக்கு என்ன உனக்கு பிறந்த நாளும் கிடையாது, என்ன திடீர்னு அப்பாவை தேடி வந்திருக்க? அம்மா, இன்னைக்கு தந்தையர் தினம்மா. அப்பா எங்களுக்காக எவ்வளவு பாடுபட்டு உழைச்சி ஓடா தெரிஞ்சிருக்காங்க. இன்னைக்காவது நான் அப்பா கிட்ட வந்து சந்தோஷமா 4 வார்த்தை பேசலான்னு தான் வந்தேன். ஐயா, உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வீட்டுக்கு உன்ன மாதிரி ஒரு பிள்ளை இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அப்பா, இந்த வயசான காலத்துல உங்களை என் கூடயே வச்சு பார்த்துக்க முடியல. அதுதான்ப்பா எனக்கு வருத்தமா இருக்கு. இல்ல ஐயா,
நீ ஏன் வருத்தப்படுற? நாங்க நல்லா தான் இருக்கோம். நீயும் உன் பொண்டாட்டியும் இங்க வாங்க. இங்கேயே வந்துருயா. நான் கூப்பிட்டா நீ வர மாட்டேங்கிற. என்னண்ணே திடீர்னு வந்திருக்க? என்னையெல்லாம் கண்டுக்க மாட்டேன். உனக்கு அப்பானா போதும். என்ன இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே சென்டிமெண்டா? என்னண்ணே என்னைய பார்த்த உடனே எல்லாரும் முறைச்சுக்கிட்டு நிக்கிறீல, இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டு தானே இருந்தியே. அப்பா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அத உன் வாயால சொல்லாத. உன்னைய பிள்ளையா பெத்ததுக்கு நான் வருத்தப்படுறேன். எப்பா சும்மா இருங்கப்பா, எப்பவும் இதே டைலாக்க பேசிக்கிட்டு. டீ உனக்கு வேற வேலை இல்லையோ? அதான் எங்கேயோ பயக்க மாட்டிக்கிட்டு போவியே, போக வேண்டியதானே. அவர் என்னத்துக்கு வம்பு கிழக்குற? ஐயோ சும்மா இருமா. இல்ல வந்திருக்கியே, அத்தை வந்திருக்கனே, அத்தைய பார்த்து பேசணும்னு உனக்கு தோணுதா? என்ன சொல்லு. இல்ல ஏமல என்னைய பார்த்த உடனே உனக்கு செழிப்பா இருக்கு. சரி சரி அதெல்லாம் போகட்டும். வா அத்தை வேலைக்கு போறேன், உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என் பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏனே இப்படி பேசுற? அவன் எனக்கும் மருமகன் தானே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன்கிட்ட உறவு கொண்டாட ஒன்னும் நாங்க வரல. உன் வேலை ஏதோ அதை போய் பாரு. நீ ஏனே இப்படி பேசுற? உனக்கு நான் ஒரே ஒரு தங்கச்சி, எங்கிட்டே நீ இப்படி பேசுறியே. இப்படி பேசாம எப்படி பேசுமா? நீ என்னைக்காவது அவனை அண்ணன் நினைச்சி பாசமா பேசியிருந்தால அவன் உன்கிட்ட 4 வார்த்தை பாசமா பேசுவான். எப்ப பார்த்தாலும் அவனை கண்ணுல காண விடாம எரிஞ்சு எரிஞ்சு தானே விழுந்த. இப்ப என்ன புதுசா பாசம்? அம்மா நீ சும்மா இருமா. எல்லாத்தையும் தூண்டி விடுறதே நீதான். எனக்கும் அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அத முதல்ல நீங்களாம் புரிஞ்சுக்கோங்க. அவனுக்கு நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழலன்னு வருத்தம், வேற ஒண்ணும் இல்ல. உண்மையா இல்லையானே நீயே கேளு. ஏனே கேட்டுக்கிட்டு இருக்கியே, பதில் சொல்ல. அது என்னவோ உண்மைதான். நீ மாப்பிள்ள கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்திருந்தனா எனக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நீதான் அவரை எடுத்தேன் கவுத்தேன்னு தூக்கி எறிஞ்சிட்டியே. பிறகு உன்கிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு? ஐயோ அண்ணே, இப்ப என்ன அவர் என்ன குறைஞ்சா போயிட்டாரு? நல்லா தானே இருக்காரு. அவருக்கு ஏத்த பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. நான் தான் இப்ப தனி மரமா இருக்கேன். நீங்க யாரும் என்கிட்ட பேசவும் மாட்டீங்க. அந்த ஆள் கூட என் மேல பரிதாபப்பட்டு என்னைய பஸ் ஸ்டாப்ல ராத்திரில ஒத்தையில நிக்கிறேன்னு கொண்டாந்து வீட்டுல விட்டாரு. ஆனா நீங்க யாரும் என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம தானே இருக்கீங்க. என்னமா சொல்றா? இது எப்ப நடந்துச்சு? ஏமா அது அவர் வாழ்க்கையே பாதிக்கும். அத நானும் சொல்லிட்டேன். இவளுக்கு வெக்கமே கிடையாது. புருஷன் வேண்டாம்பா, அப்புறம் வேணும்பா. முதல்ல நீயே சொல்லு இவளுக்கு. ஏய் ஒரே அடியா அவர் வேண்டான்னு தான் முடிவெடுத்துட்டியே. இப்ப என்ன அவர் கூட பைக்ல ஏறிக்கிட்டு வந்தியாக்கும்? அண்ணே பைக்ல வராம தூக்கிட்டு அவர் வரு என்னன்னு கேள்வி கேக்குற? நான் ராத்திரில தனியா இருந்தேன், அவர் பாவம்னு சொல்லி கொண்டாந்து விட்டாரு. இதுல என்ன இருக்கு? நான் ஒன்னும் அவர் பின்னாடியே ஓடிட மாட்டேன். நீ ரொம்ப கவலைப்படாத. இவ ஏன்பா இப்படி இருக்கா? என்ன பேச்சு பேசிட்டு போறா பாருங்க. அவ அப்படிதான், அவ திருந்தவே மாட்டா. என்ன செய்ய சொல்ற? அப்பா ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கம்மா. நீங்க 2 பேரும் எப்பவும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். ஆமாம்மா, நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருங்க. என்ன மச்சான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணியிருந்த வரைக்கும் நான் உங்களுக்கு மச்சான், நீங்களும் எனக்கு மச்சான். இப்ப நம்மளுக்குள்ள அப்படி எந்த பந்தமும் இல்ல. நீங்க எதுக்காக இங்க வாரீங்க? பாவம் என் தங்கச்சி, இதையெல்லாம் பார்த்தா அவ மனசு கஷ்டப்படுவா. இனிமே இங்க வராதீங்க. ஐயா என்ன பேசுற? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். ஏனே இப்படி பேசுறீங்க? நான் சொல்றேன்னு நீ தப்பா நினைக்காத அனிதா. என்னதான் இருந்தாலும் இந்த ஜென்மத்துல எனக்கு ஐஸ்வர்யா தான் தங்கச்சி. நீ எனக்கு தங்கச்சி மாதிரி தானே தவிர தங்கச்சி கிடையாது. அத புரிஞ்சுக்கோ. நீ அடிக்கடி இங்க வந்துட்டு போயிட்டு இருந்தனா அது உன் வாழ்க்கைக்கு தான் நல்லது கிடையாது. அதுவும் இல்லாம மாப்பிள்ளைய பார்க்க பார்க்க என் தங்கச்சிக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. அவ என்ன நினைச்சாலோ தெரியல, மாப்பிள்ளைய வேண்டான்னு விட்டுட்டா. இப்போ அவ மனசுல மறுபடியும் ஆசையை உண்டு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இனிமே நீங்க இங்க வராதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது. நான் சும்மா ஒன்னும் வரல. எனக்கு ஐஸ்வர்யாவை மறக்கவும் முடியல. நான் அதனாலதான் அப்பப்ப இங்க வர்ற சாக்குல உங்களை பார்த்தாவது ஆறுதல் அடைஞ்சுக்கலாம். என் கண்ணுல எப்படியாவது ஐஸ்வர்யா தட்டுப்படுவாளே அப்படின்னு நினைச்சுதான் வர்றேன். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்களோ தெரியல.
நீங்க இப்படி பேசுறது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் உண்மை அதுதான். அதை நான் ஏத்துக்கிறேன். அவளை நீங்க மறந்துருங்க. இனிமே அவ மேல ஒரு மனிதாபிமானத்திலயோ பரிதாபத்திலயோ நீங்க அக்கறை காட்டுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்க 2 பேருக்குள்ள எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரியில்லை. அதனால ஒருத்தர் விட்டு பிரிஞ்சிட்டீங்க. இன்னும் அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அது போக என் தங்கச்சி தனியா தான் இருக்கிறா. நீங்க அடிக்கடி வந்து போனா மத்தவங்களும் தப்பா பேசுவாங்க. தயவு செஞ்சு இங்க வராதீங்க. சரிங்க, நான் வரேன். நீங்க என்னைய உங்க தங்கச்சியா நினைக்காம இருந்திருக்கலாம். ஆனா நான் உங்களை என் அண்ணனா தான் நினைச்சேன். இப்பவும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இனி நான் இங்க வரமாட்டேன். உங்க எல்லாருக்கும் என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா என் வீட்டுக்கு வாங்க. நான் எப்பவும் உங்களுக்காக காத்திருப்பேங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. நான் வரேன். டேய், ஏண்டா அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசுற? அவ சின்ன பொண்ணு, அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அவளே நம்மள பாசமா தேடி வர்றா. அவளை வர விடாம விரட்டுற. அம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். நான் எல்லாத்தையும் நினைச்சுதான் அவளை இங்க வர வேண்டாங்கிறேன். அவ அடிக்கடி இங்க வந்தானா அவ மனசுல ஐஸ்வர்யா பாவங்கிற எண்ணம் வரும். அவ வாழ்க்கைய அவ வாழ மாட்டா. அதுவும் இல்லாம மாப்பிள்ள அடிக்கடி ஐஸ்வர்யாவை பார்க்க தான் இங்க வர்றாரு. அவர் வாயாலே சொன்னார்ல. எனக்கு அதை புரிஞ்சுதான் அவரை வர வேண்டாம்னு சொன்னேன். ஆமாடா, நீ சொல்றதும் சரிதான். அவர் இங்க வராம இருக்கிறது நல்லதுதான். அப்பதான் அவர் வாழ்க்கைய அவர் வாழ முடியும். என்னமோடா, பாவம் அந்த அனிதா. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அம்மா, நீங்களும் அங்க போகாதீங்க. நீங்க போனீங்கன்னா அவங்க யாராலையும் நிம்மதியா இருக்க முடியாது. சரியா, நீ இரு, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். என்ன ஐஸ்வர்யா நீ எழுச்சிக்கிட்டு நிக்கிற? சம்பளம் கிம்பளம் முன்னாடியே போட்டுட்டானா என்ன? ஹோட்டலுக்கு போமா? ஐயோ அக்கா, ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்க என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? முதல்ல 2 பரோட்டா செட்டு, ஒரு பிரியாணி, அப்புறம் முட்டை கிரேவி, ஐஸ்கிரீமு எல்லாம் திம்போம். அப்புறமா பேசுவோம். என்னன்னு சொல்லு. வா, ஹோட்டல்ல பார்க்க போயிருவோம். ஐயோ அக்கா, திங்கிறதா முக்கியம். முதல்ல நான் சொல்றத கேளுங்க. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அப்படி என்னடி சந்தோஷமான விஷயம்? சொன்னா தானே தெரியும். சொல்லிக்கிட்டே தான் இருக்க, வாயே திறக்க மாட்டேக்க. இக்கா, எங்க அத்தானும் அவரோட 2ஆம் பொண்டாட்டி இருக்கல்ல, அவளும் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாவோ. என்னடி சொல்ற? உன் அத்தானும் அவரோட 2ஆம் பொண்டாட்டியா? உனக்கு எந்த அக்கா இருக்கா? அத்தானுக்கு எந்த அத்தான்டி? ஐயோ அக்கா, அவருதான் அவரு. அட கூறு கட்டவள, அவருன்னு சொன்னா எவரு சொவரு தான் இருக்கு. எவருன்னு சொன்னா தானே தெரியும். அட பாக்கா, நீ வேற வேணும்னே கேப்ப. என் வீட்டுக்காரரு அவரும் அந்த அந்த பிள்ளை இருக்க, அந்த பொம்பளை, அது பேர் என்னது, அனிதாவோ புனிதாவோ, அவளும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாவோ. இன்னைக்கு ஃபாதர் டேல, அதனால எங்க அப்பா கையில காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருந்தாரு. என்னது ஃபாதர் டேயா? ஃபாதர் டேக்கு உங்க அப்பா காலில் கையில விழுந்து என்னத்துக்கு ஆசீர்வாதம் வாங்கணும்? அவரோட அப்பா காலில் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும். ஐயோ அக்கா, அவளுக்கு எங்க அப்பாலாம் அதனால கூட்டிட்டு வந்திருந்தா. என் வீட்டுக்காரரும் வந்திருந்தாரு. அதுக்கு என்ன, நீ எள்ளும் கொள்ளுமால எரிஞ்சு விழுவ. இப்ப என்னமோ உன் புருஷன் வந்திருக்காருன்னு அத்தாங்கிற ஈனி இழிக்கிற என்ன? ஐயோ அக்கா, விஷயத்தை கேட்டனா நீனே சாக்காயிருவ. அவர் இன்னும் என்னைய தான் நினைச்சிட்டு இருக்காராம் தெரியுமா? என் அண்ணன் இனிமே இங்க வராதீங்க, நீங்க வந்தா என் தங்கச்சி மனசு கஷ்டப்படும், அப்படி இப்படின்னா. உடனே அவர் சொன்னாரு, நான் இங்க சும்மா ஒண்ணு வரல, இங்க வர்ற சாக்குல ஐஸ்வர்யாவை பார்க்க தான் வந்தேன், என்னால அவளை மறக்க முடியல, அப்படி இப்படின்னாரு தெரியுமா? இது அது வழக்கமா அவர் அப்படித்தானே இருக்காரு. என்னமோ புதுசா இருக்கிற மாதிரி. அவர் தான் உன் மேல பாசமா தானே இருக்காரு. நீ தான் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்த. இப்ப நீ என்னத்துக்கு ஈனி இழிச்சுக்கிட்டு நிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என்னதான் இருந்தாலும் அந்த ஆளு என்னைய மறக்கலையே அப்படின்னு சொன்னேன். நீ பேசுறத பார்த்தா அப்படி சொல்ற மாதிரி இல்லையே. உனக்கு இப்போ அவர் மேல என்னமோ ஒரு ஆசை வந்திருக்கு போல இருக்கே. சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஏன் அவரை நினைக்கிறேன், அவர் தான் என்னைய நினச்சிக்கிட்டே இருக்காருன்னு சொன்னேன். அவரு ஐஸ்வர்யாவை என்னால் மறக்க முடியல, அதான் அவளை பார்க்குற சாக்கில் வந்தேன் அப்படின்னாரு. ஏன் முந்தா நாள் கூட அவர் பைக்கில் தான் நான் வந்தேன். என்ன ரோட்டில் நின்றுட்டு இருக்கேனேன்னு கொண்டாந்து விட்டாரு. நான் கூட கேட்டேன், என் மேலே பாசத்தில் தான் கூட்டு வரீங்களோன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை,
நடுராத்திரியில் ரோட்டில் யார் நின்றுட்டு இருந்தாலும் கூட்டிகிட்டு தான் வந்திருப்பேன் அப்படின்னு தான் சொன்னார் தெரியுமா. இப்போ என்னைய பார்க்க தான் வரேன்னு சொன்னார்ல, அதான் சொன்னேன். அடியே நீ போகிற போக்கு சரியில்லை. நீ தான் அவரை மறந்துட்ட, அவர் வேண்டாவே வேண்டாம் அப்படி இப்படின்னு. இப்போ என்ன சுத்தமா மறந்துட்டு உன் வேலையை பாரு. அவர் உன்னைய நினைச்சா உனக்கு என்ன, நினைக்காட்டா உனக்கு என்ன. அந்த பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துறாத. ஏச்சே என்னைய பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ கொடூரமானவளா தெரியுது? அவ பசாடி இருந்துட்டு போறா. அவ தான் கல்யாணம் கட்டிக்கிட்டாளே. நான் என்ன அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். சும்மா என்ன நினைச்சிட்டு இருந்தாரேன்னு சொல்ல வந்தேன். நீ ஒன்றும் அப்படி சொல்ற மாதிரி தெரியலையே. இப்பதான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், வா அப்படி இப்படின்னு. நீ இப்படியே திண்டுக்கு முட்டா பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஒன்றும் வாங்கி தர மாட்டேன். நானே என் புருஷன் இனி இன்னும் மறக்கலன்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தா நீ என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்க. சே 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 அப்படி அர்த்தத்தில் சொல்லலடி. வா வா நாம போய் சாப்பிடுவோம். இல்ல நீ அந்த பிள்ளை வாழ்க்கைய கெடுத்துறாதன்னு சொல்ல வந்தேன். வேற நான் என்ன சொல்ல போறேன்? உன் புருஷன் உன்னே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு ஊருக்கே தெரியுமே. நீ என் கூட பிறந்த அக்கா மாதிரின்னு நான் சொல்ல வந்தா நீ பிசாட்டி என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்க. அதான் எனக்கு கோவம் வந்துட்டு. சரி சரி வா போய் சாப்பிட போவோம். நீ வேற பசியா இருக்குங்கிற. வா முதல்ல போய் சாப்பிடுவோம். அட பாதவதி, இவ போற போக்கே சரியில்லையே. புருஷனை விட்டும் கொடுக்க மாட்டா, புருஷன் புருஷன்பா, அப்புறம் அந்த ஆளை தூக்கி எறிஞ்சும் பேசுவா. இவளை எந்த கதையில சேர்க்க? என்னக்கா அங்க என்னத்தை முணங்கிக்கிட்டு போற? ஐயா ஒண்ணுமில்லடி அம்மா, என்னமோ காலில் தட்டுற மாதிரி இருந்துச்சு, என்னன்னு பார்த்தேன். நீ வேற பசி வயிற்ற கிள்ளுது, வா போவும். அதானே பார்த்தேன். ஏ மாமி, இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களா? உங்களுக்கு போர் அடிக்காதா? அடியே எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ இப்போ அமெரிக்காவில் இருக்கா. என்ன மாமி சொல்கிறீங்க? உங்களுக்கு ஒரு பொண்ணு வேறு இருக்காளா? அதுவும் அமெரிக்காவில்? கல்யாணம் ஆயிருச்சா? ஆமாடி, 8 வயசில் ஒரு பொண்ணை தத்தெடுத்தேன். அவளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ அமெரிக்காவில் புருஷனும் பொண்டாட்டியும் நல்ல வேலையில் இருக்காங்க. இனி அங்கேயே வந்துருமான்னு கூப்பிடத்தான் செய்கிறா. எனக்கு தான் விருப்பம் இல்லை. இந்த வீட்டில் எங்கே சுற்றினாலும் எனக்கு அவர் ஞாபகமாகவே இருக்கும். அதனால் நான் இங்கேயே என் வாழ்நாளை புறம் கழிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மாமி, பொண்ணை தத்தெடுத்து வளர்த்தீங்களா? அதுக்கு ஒரு அசாதாரண தைரியம் வேணும் மாமி. படிக்க வச்சு கல்யாணம் வேறு பண்ணி வச்சுருக்கீங்களே, நீங்கள் பெரிய ஆளு தான் மாமி. யுவர் கிரேட். அடியே என்ன கிரேட்டு? எத்தனை காலம் இப்படி தனியாகவே இருக்கிறது? இப்போ எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, மாப்பிள்ளை இருக்கா, பேரன் பேத்திகள்லாம் இருக்காங்க. எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவா, பேசிக்குவேன். இப்போ தான் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலு எல்லாம் வந்துருச்சே, அதில் நேருக்கு நேராக பார்த்துக்குவோம். ஏன் மாமி, அவங்க தான் உங்களை கூப்பிடுறாங்கல்ல, நீங்கள் அங்கே போயிட வேண்டியதானே? என் சந்தோஷமே இந்த வீட்டில் தாண்டி இருக்கு. எங்கே சுற்றினாலும் அவர் என் பின்னாடியே வர்ற மாதிரி இருக்கும். என்கிட்ட அவர் பேசுகிற மாதிரியே இருக்கும். அவர் நினைவோட இப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும். அங்கே போனால் எனக்கு நிம்மதி இருக்காது. உங்களை நினச்சாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் எப்படியெல்லாம் கோவப்படுவீங்க? எனக்கு என்னடா இந்த மாமி நம்மளுக்கு மேலே பட்டு பட்டுன்னு பேசுதே, எப்படிடா இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்க போகிறோன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் உங்கள் மனசு இவ்வளோ இதாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. என்னமோ சொல்லுவாங்களே, வெளியில் முள் மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே பூ மாதிரி இருப்பாங்கன்னு, அந்த மாதிரி தான் மாமி நீங்கள். போதுமடி, ரொம்ப புகழாத. எனக்கு அது வயசு 50 தாண்டிட்டு, உனக்கு ஒரு 25 இருக்குமா? இப்போவே உன் புருஷனை துரத்தி விட்டுட்டு உட்காந்துருக்க. எப்படி உன் பொழுத கழிக்க போற? என்ன மாமி இப்படி டக்குன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன செய்யட்டும்? இதுக்கெல்லாம் நான் யோசிச்சு பதிலாக சொல்ல முடியும். என்ன பண்ணுறது, எல்லாம் என் அகம்பாதமும் திமுறும். பட்டு பட்டுன்னு அவர் வேண்டான்னு வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டேன். இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா யோசிக்கணும். உனக்கு நிஜமாவே அவரை பிடிக்காதா? மாமி இப்படிலாம் பதில் கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல. அவர் பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட யோசிக்க தெரியல. ஏதோ கோவத்தில் அவர் மேலே அளவுக்கு அதிகமாக வெறுப்பு தான் இருந்துச்சு. அந்த வெறுப்பு தான் அவரை துரத்துறதுக்கு காரணமாகவும் இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த கல்யாண வாழ்க்கையே இப்படி வாழணும் அப்படி வாழணும்லாம் தெரியல. நானாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. அப்போ உங்ககிட்ட நிறைய ஈகோ தான் இருந்திருக்கு. அதுதான் உன் வாழ்க்கையே இப்படி புரட்டி போட்டிருக்கு. இனிமே என்ன செய்யறதுன்னு கூட உனக்கு ஒரு முடிவு இல்லை. என்ன நான் சொல்றது சரிதானே? ஆமாம் மாமி, போகிற போக்கில் அப்படியே ஓட்டிட்டு போயிட வேண்டியதான். வேற என்ன பண்ண சொல்றீங்க?
அப்போ உன் புருஷனை பார்க்கும்போது உனக்கு அவர் கூட வாழாம போயிட்டோமே அப்படின்னு தோணுனதே இல்லையா? ஏன் மாமி, அப்படிலாம் என்ன இல்லாமலாம் இருக்கும், இருக்கதான் செய்யும். அதுக்காக அதையே நினைச்சிட்டா இருப்பாங்க. அப்படியே நினைச்சிட்டு இருந்தா அவர் வாழ்க்கை நிம்மதியா போகாது. நான் போய் இடையில நுழைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால அதை பத்திலாம் நான் யோசிக்கிறது இல்லை. அப்ப எத்தனை காலண்டி இப்படியே இருக்க போற? நீ வேற கல்யாணம் கட்டிக்க வேண்டியதானே? ஐயோ மாமி, என்ன இப்படி கேக்குறீங்க? இருக்கிற கிடைச்ச ஒரு வாழ்க்கையை என்னால ஒழுங்கா தக்க வச்சுக்க முடியல. இப்ப நீங்க போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. என்ன மாமி, வாழ்ற வாழ்க்கைய ஒழுங்கா வாழ தெரியாத நானு இப்படியே எங்க அம்மா அப்பா கூடயே வாழ்ந்துட்டு போயிடணும். இன்னொரு கல்யாணங்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில சரிப்படாது. சரி, நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. உன் புருஷன் மேல உனக்கு காதல் வந்ததே இல்லையா? ஐயோ மாமி, அது எப்படி? எல்லாருக்கும் அவங்க புருஷனை பிடிக்காமலா இருக்கும். எனக்கு ஆரம்ப காலத்தில் அவரை பிடிக்காதது உண்மைதான். ஏன்னா நான் படிச்சிட்டு இருந்தேன், இன்னும் மேலே படிக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவசரமாக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனால எனக்கு பிடிக்கல தான். எங்கள் மாமியாரும் நொய்யின்னு எப்போ பார்த்தாலும் எதாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவரும் அம்மா புராணம் பாடிட்டு இருப்பாரு. அதனால அவர் மேலே எனக்கு ஒரு வெறுப்பு இருந்தது உண்மைதான். ஆனால் நாளடைவில் போக போக அவரை எனக்கு ரொம்ப தான் பிடிச்சிச்சு. ஆனால் அதை எனக்கு வெளிக்காட்ட தெரியல மாமி. என்னடி சொல்ற? வெளிக்காட்ட தெரியாமலா இப்படி பிரிஞ்சு வந்த? ஐயோ மாமி, விடுங்க. அதை பற்றி பேசிட்டு இருந்தா பேசிட்டே இருக்கலாம். என்ன செய்யறது? என் அகம்பாதான், திமுரு, ஈகோ எதுலேயுமே அவர்கிட்ட விட்டு கொடுக்க கூடாதுங்கிற ஒரு கோபத்தில் தான் நான் அவரை பிரிஞ்சு வந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ள அவர் மேலே காதல் இருந்தது என்னவோ உண்மைதான். என்ன மூடி இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறியனே? உன்னை பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி கஷ்டமாக இருக்கும். அதான் உங்ககிட்ட கேட்டு தெளிஞ்சுக்கலான்னு கேட்டேன். என்னடி செய்கிறது? சரி வா, நான் உனக்கு ஏதாவது சாப்பிட செஞ்சு தரேன். ஐயோ மாமி, அதெல்லாம் வேண்டாம். உங்கள்கிட்ட பேசினதுலே எனக்கு வயிறு நிரம்பிருச்சு. நானும் கிளம்புறேன். எங்கள் அம்மா என்கிட்ட சண்டை போடுமோ தவிர என்னை ஆளை காணும், இன்னும் எங்கே சுற்றிட்டு அலையிறான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். வரேன் மாமி. சரிடி, அப்போ பார்த்து போயிட்டு வா. இன்னொரு நாள் லஞ்சுக்கு நான் உன்னை கூப்பிடுறேன், கட்டாயம் வரணும். சரி மாமி. அடியே ஆக்கங்கட்ட கூவ, என் மவ வாழ்க்கைய நாசமாக்குறதுக்கா இன்னும் என் மாப்பிள்ளைய சுத்தி வார? அந்த ஆளுதான் வேண்டான்னு போயிட்டியே, பின்ன என்ன உனக்கு? அடச்சி, வாய மூடு. முதல்ல அந்த ஆள் எனக்கு புருஷன், அப்புறம்தான் உன் மவளுக்கு புருஷன், உனக்கு மருமவங்களாம். பேச வந்துட்டா பெருசா. உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. என்ன அந்த ஆளு வேண்டான்னு சொல்லி தானே துரத்தி விட்டேன். இப்ப என்ன அந்த ஆளு கேக்குதோ உனக்கு? இன்னொரு தடவை அந்த ஆளு கூட சுத்துறத பார்த்தேன், உன்னைய கொலை பண்ணவே தயங்க மாட்டேன். என்னைய அடிக்கிற? கைய முறிச்சு போடுவேன். பெரிய மனுஷின்னு பாக்குறேன். உன் மரியாதைய நீனே காப்பாத்திக்கோ. என்ன சொன்ன? அந்த ஆளு நான் பின்னாடி நான் சுத்துறேனா? அந்த ஆளு தான் ஏன் பின்னாடி சுத்துறாரு. அதுவும் இல்லாம இப்ப நீ சொன்னதுக்காக அந்த ஆளு சுத்தினாலும் சுத்தாட்டாலும் அந்த ஆளு பின்னாடி தான் நான் சுத்த போறேன். அவரு ஏன் புருஷன். உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. அடியே ராங்கி பிடிச்ச நாயே, நீ ஒழுங்கா இருந்திருந்தா ஏன் மருமவன் உன்னை எண்ணத்துக்கு விட்டுட்டு ஏன் அவளை கெட்ட போறான். இன்னைக்கு ஏன் அவளை கெட்டிட்டு நிக்கிறான். அவ வாழ்க்கையை நாசமாக்கதா இருந்த உன்னை தொலைச்சு போடுவேன். ஒழுங்கா இருந்துக்கோ. சி, வாய மூடு. உன் மவளுக்கு எதுவும் இடைஞ்சல் கொடுக்கறதா எனக்கு ஐடியாவே இல்லை. ஆனா எப்ப நீ என்னைய கையை நீட்டி அடிச்சியோ, இனிமே உன் மவளுக்கு இடைஞ்சல் கொடுக்க போறதே நான் தான். உன்னால என்ன முடியுமோ அதை பார்த்துட்டு போ. நில்லடி உன்னதானே சொல்லிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஆளுக கிட்டலாம் எனக்கு என்ன பேச்சு? போய் வேலைய பாரு. இனி நீ எப்படியெல்லாம் அழ போற அதை மட்டும் பாரு. நாசமா போறவா என்ன வரத்து வரா? முதல்ல போய் என் மவ கிட்ட சொல்லணும். என்னம்மா, வரும்போதே ஊமன் வந்திருக்க? என்னாச்சு? வா உட்காரு. காஃபி போட்டு வச்சா? ஏட்டி கூடியே மூழ்கி போச்சு. இந்த சனிய ஐஸ்வர்யா கிடக்கால, அவ அங்க இருந்து வந்துகிட்டு இருந்தா. நான் சும்மா கிடப்பனா அவளை போட்டு 4 போடு போட்டேன். அந்த பிசாசு ஆத்திரம் வந்து உங்க வாழ்க்கைய கெடுக்காம விட மாட்டேன் அப்படி இப்படிங்கிறா. என்னம்மா சொல்ற? அவங்களா அப்படி சொன்னாங்க? என்னாச்சு? நீ என்னத்த சொன்ன?
ஈட்டி ஆத்திரத்துல அவளை கன்னத்துல ஓங்கி அரைஞ்சிட்டேன். என் மருமவனை கூட்டிக்கிட்டு சுத்துறியோ? அந்த ஆளு வேண்டான்னு தானே போனேன். இப்ப என்னத்துக்கு என் மவ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அந்த ஆளு கூட பைக்கில் சுத்திட்டாலே தானே ஓங்கி அரைஞ்சிட்டேன். அதுக்கு உன் மவ வாழ்க்கையை இது வரைக்கும் நான் கெடுக்கணும்னு நினைக்கல. எப்போ நீ என்னைய கை நீட்டி அடிச்சியோ இனிமே உன் மவ எப்படி சந்தோஷமா இருக்கா பாரு. நான் அவ வாழ்க்கையை கெடுக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. முதல்ல அவர் எனக்கு புருஷன், அப்புறம்தான் உன் மவளுக்கு புருஷனும் உனக்கு மருமவனும் அப்படின்ட்டு போராட்டி என்ன மாதிரி பண்ணிட போராட்டி. ஜாக்கிரதையா இரு. ஏமா இப்படி இருக்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்கிட்ட போய் நான் சொல்லுவேனா? பரமேன்னு எடுத்துக்குவேன்னு நினைச்சேன். அவரு நல்ல விதமா தான் கூட்டி கொண்டு விட்டாரு. யாரா இருந்தாலும் இதை தான் செஞ்சிருப்பாருன்னு சொன்னேன். உன்னை போய் அவங்க கிட்ட யார் இப்படி பேச சொல்றா? அதுவும் இல்லாம அவங்கள கை நீட்டி அடிக்கிறதுக்கு நீ யாருமா? உன் பொண்ணை யாராவது அடிச்சா நீ ஒத்துக்குவியா? கிட்டி ஏதோ கோவத்துல ஆத்திரத்துல அடிச்சிட்டேன். அதுக்கு இப்படி இல்லாம பேசுவா? பின்ன எப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு இருக்கிறா. அவளை போய் வலிய வம்பு கிழக்கிறது, அப்புறம் அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டா அப்படின்னு கடந்து புலம்புறது. என்ன மாப்பிள, நீங்களும் புரியாம இப்படி பேசுறீங்க? ஏன் இடத்துல இருந்து பாருங்க, அப்ப தெரியும். என் மவ வாழ்க்கை வம்பா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் எப்படியெல்லாம் பதற வேண்டியதா இருக்கு. ஆரம்பத்துல இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை. இவங்க அப்பா தான் நல்ல மாப்பிள்ள, நல்ல பையன், எனக்கு தெரியும் வைக்கும்னு ஒத்த காலில் நின்னாரு. அவருக்காக தான் நான் சம்மதிச்சேன். சரி, அவ தான் போயிட்டாளேன்னு நினைச்சா அவ இன்னும் இவ வாழ்க்கையில வந்து குளறுபடி பண்ணிக்கிட்டு இருந்தா எனக்கு படபடன்னு வராதா? அதுக்காக அவளை அடிப்பீங்களோ? என்னதான் இருந்தாலும் அவ என் பொண்டாட்டி, அதை யாராலையும் மாத்த முடியாது. நீங்க எப்படி அவளை கையை நீட்டி அடிப்பீங்க? என்ன பேசுறீங்க? உங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் தான் எந்த உறவும் இல்லையே. இன்னும் என்ன பொண்டாட்டி பொண்டாட்டின்னு உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்க. என் மாவா மட்டும்தான் உங்களுக்கு பொண்டாட்டி. சும்மா எதையாவது பேசிட்டு தெரியாதீங்க. வாய முடுங்கத்த. எனக்கு நீங்க ஒன்னும் ஆர்டர் போட வேண்டாம். எனக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. என்னதான் இருந்தாலும் அவ தான் முத பொண்டாட்டி, அதை யாராலையும் மாத்த முடியாது. பாத்தியா, தலைபாட அடிச்சுக்கிட்டேன். இதுக்கு தான் ரெண்டாவதா கல்யாணம் கெட்டிக்காத, உனக்கு எந்த இதுவும் இருக்காது, மரியாதை இருக்காது அப்படின்னு சொன்னேன். நீ கேட்டியா? உங்க அப்பா சொல்றத காதுல கேட்டு எங்க அப்பா சொல்றதுதான் சரி, நல்லவரா இருக்காரு, என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், நீ கவலைப்படாதுன்னு சொன்ன. இப்போ இவரை பாத்தியா? என்னதான் இருந்தாலும் அவ தான் மொத பொண்டாட்டியான். அப்ப நீ யாரு? ஏமா சும்மா என்ன குழப்பாத. நீ எதையாவது கிளப்பி விட்டுட்டு போயிடாத. ஏமா எனக்கு எல்லாம் தெரியும். நீ அவங்கள அடிச்சது தப்பு தான். அவரு என்ன சொன்னாலும் அதை நான் பேசிக்கிறேன். ஆனா நீ அவங்கள அடிச்சிருக்க கூடாது. ஒழுங்கா போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. இவர் உன்னைய என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, அது உனக்கு பெருசா தெரியல. அவகிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும், அதுதான் உனக்கு பெருசா தெரியுதுன்னு. ஏமா அது எங்க ரெண்டு பேருக்குள்ள விஷயம், அதை நாங்க பேசிக்குவோம். நீ தலையிட வேண்டாம். முதல்ல நீ போய் அவங்கள அடிச்சது தப்பு. எப்படி நீ அவங்கள அடிப்ப? என்னைய யாராவது அடிச்சா பாத்துக்கிட்டு இருப்பியா? நீ போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. அதெல்லாம் என்னால முடியாது. அந்த ராட்சசிய முதல்ல ஒழுங்கா நிரந்தரமா வெட்டி விட சொல்லு. அதை விட்டுட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் தொஸ்கு வச்சுக்கிட்டு அலைஞ்சாரு நீ இங்க இருக்க கூடாது. மரியாதையா ஏன் கூட கிளம்பு. ஏமா எனக்கு எல்லாம் தெரியும். நீ சும்மா வந்து கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காத. பேசாம கிளம்பு. என் வாழ்க்கையை எனக்கு பாத்துக்க தெரியும். நீ ஒன்னும் இங்க வராத. என்னடி சொல்ற? நான் உன் அம்மா, என்னைய இந்த வீட்டுக்கு வராதுன்னு சொல்றியா? நீ நிரந்தரமா நல்லா இருக்கணுமா இல்ல நாசமா போகணுமா? நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. இவரு ரெண்டு மனநிலையில இருக்காரு. அன்னைக்கே தாலி கட்டுறதுக்கு மணவடையில உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அவ வந்துட மாட்டாளான்னு எட்டி எட்டி பார்த்தாரு. அப்பவே எனக்கு பகீர்னு இருந்துச்சு. இப்போ இன்னும் அவள மொத பொண்டாட்டின்னு சொல்லிட்டு திரியிறாரு. அனிதா சொல்றது சரிதான். ராமாயணத்துல ஒரு கூனி இருந்த மாதிரி நீங்க இப்போ அனிதாவை கெடுக்கிறதுக்காக இங்க வந்து இருக்கீங்க. தயவு செஞ்சு போங்க, இனிமே இங்க வராதீங்க. என்னைய பார்த்தா உங்களுக்கு கூனியா தானே தெரியும். ரெண்டு பொண்டாட்டியையும் வச்சுக்கிட்டு நல்லா கூத்தடிக்கலான்னு நினைச்சிருப்பியே. நான் வந்து கெடுத்துட்டோம்ல, அதனால அப்படித்தான் தெரியும். ஏமா மரியாதையா வெளியே போ. அதான் சொல்லிட்டல இனிமே இங்க வராதன்னு. போறேன்டி போறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆளை நிரந்தரமா அவளை வெட்டி விட சொல்லு. இல்ல உன் வாழ்க்கை நாரி போயிரும். நான் சொல்றத கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோ. நான் வாரேன். ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? அனிதா, அனிதா என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? என்னாச்சு அனிதா? உங்ககிட்ட தானே கேக்குறேன். கோமா உட்கார்ந்துருக்க, எதுக்கு?
என்ன எதுக்காக கல்யாணம் கட்டிக்கிட்டீங்க? என்ன அனிதா புதுசா பேசுற? இது என்ன கேள்வி? முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன எதுக்காக கட்டிக்கிட்டீங்க? உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, எங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் உன்னையே பிடிச்சிருந்துச்சு, அதனால கட்டிக்கிட்டேன். அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கல, எல்லாரும் சொன்னதுக்காக என்னையே கல்யாணம் கட்டிக்கிட்டீங்க. அனிதா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டனா நான் என்ன பதில் சொல்றது? நீங்க பேசின பேச்சிலே எல்லாம் தெரியுதே. எங்க அம்மாட்ட ஏதோ கோவப்படுறீங்கன்னு பார்த்தா நீங்க மணிக்கு பேச்சுக்கு ஒவ்வொரு தடவையும் ஐஸ்வர்யா தான் என் பொண்டாட்டி, ஐஸ்வர்யா தான் என் பொண்டாட்டி. அப்ப நான் யாரு? அதுக்கு பதில சொல்லுங்க. ஐயோ ஐஸ்வர்யா, அது உங்க அம்மா மேல உள்ள கோபத்துல சொன்னது. நான் அப்படிலாம் நினைச்சு எதுவும் பேசல. நீ ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் எடுக்காத. சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஐஸ்வர்யாவா? ஐயோ சாரி அனிதா, தெரியாம அவ பேரை சொல்லிட்டேன். மறுபடியும் நீங்க எல்லாரும் பேசி பேசி எனக்கு அவ பேரே டக்குன்னு வாயில வந்துட்டு, மன்னிச்சிருமா. வருங்க, நல்லா வரும். மனசுல என்ன இருக்குதோ அதானே வரும். எங்க அம்மா சொல்றது என்னமோ உண்மைதான். நான் தான் தெரியாம உங்களை கட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஆள் அழுக்கு என்னை இப்படி பேசினேன்னா நான் என்னதான் பண்றது? உங்க அம்மா தான் இவ்வளவு நேரம் இந்த பேச்செல்லாம் பேசிட்டு போயிருக்கு. இப்ப நீயுமா என்னைய புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? சம்மந்தி அம்மா என்ன பேசிட்டு போனாங்க? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆமாத்த, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்கத்த. என்ன ஏதாவது சாப்பிடுறீங்களா? நீ தள்ளிக்க, நீ நகர்ந்து போ. நான் அவங்கிட்ட பேசணும். இப்ப எனக்கு இங்க என்ன நடக்குன்னு தெரியணும். 2 பேரும் இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. என்னைய கண்ட உடனே 2 பேரும் எதுக்கு பேச்ச மாத்துறீங்க? அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த. நீ நகர்ந்து போன்னு சொன்னேன். நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? என்ன நடந்துச்சு? உன் சம்மந்தி அம்மா உன்னை என்ன சொல்லிட்டு போனாங்க? இல்லம்மா, இங்க வர்ற வழியில ஐஸ்வர்யாவை பாத்திருக்காங்க. ஐஸ்வர்யாட்ட ஏதோ சத்தம் போட்டு அவளை அடிச்சிருக்காங்க. அவளும் வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கா. அதுதான் இங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், என்னதான் இருந்தாலும் அவ என் பொண்டாட்டி, அவளை அடிக்கிறதுக்கு நீங்க யாருன்னு கேட்டேன். அதனால 2 பேருக்கும் கோவம் வந்து இங்க பேசிட்டு சத்தம் போட்டுட்டு போயிட்டாங்க. அனிதாவும் அவங்கள சத்தம் போட்டு அனுப்பிட்டா. அதான் இப்ப என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அவ உன் பொண்டாட்டினா நான் யாருன்னு கேக்குறா. அன்னைக்கே சொன்னேன், இதனாலதான் அவ கிட்ட பேசாத வைக்காத, திரும்பியும் பிரச்சனைய உண்டு பண்ணிடுவானு. யாரு காது கொடுத்து கேட்டா? அது என்ன ஓம் பொண்டாட்டிங்கிற? அப்ப இவ யாரு? இவ சொல்றது சரிதானே? இல்லம்மா, ஐஸ்வர்யா என்ன தப்புனாலும் பண்ணிருக்கட்டும். அவ ஒண்ணுமே பண்ணாதப்ப இவங்க தான் வலிய வம்ப இழுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம அவளை கையை நீட்டி அடிக்கிறதுக்கு இவங்க யாரு? என்னனாலும் எங்கிட்டயோ உங்ககிட்டயோ தான் சொல்லியிருக்கணும். இவங்க அவளை அடிக்கிறதுனால தானே எல்லா பிரச்சனையும் திரும்ப ஆரம்பிக்குது. அவளை பத்தி உன்கிட்டயோ என்கிட்டயோ சொல்றதுக்கு என்ன இருக்கு? எதுனாலும் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கணும்னு சொல்லு. அதை விட்டு போட்டு இன்னும் உன் அடி மனசுல அவ நினப்பு தான் இருந்துகிட்டு இருக்குன்னு இதுல இருந்தே தெரியல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இவளை கல்யாணம் கட்டிட்டு வந்துட்டு இன்னும் அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கனா? கடைசியில என்னத்துக்கு கல்யாணம் கட்டின? பேசாதீங்கம்மா, கடைசி வரைக்கும் நான் கல்யாணம் கட்ட மாட்டேன்னு தான் சொன்னேன். நீங்க தான் எல்லாம் சரியாயிரும், மறந்துருவேன் அவளை, இவளை கட்டுன்னு மலுக்கு நின்னீங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்துகிட்டு உடனே மறனா எப்படிமா மறக்க முடியும்? 10 வருஷம் அவ என் கூட இருந்திருக்கா. அவளை சட்டுன்னு மறக்க சொன்னா எப்படி மறக்க முடியும்? என்னடா பேசுற? பொண்டாட்டி செத்த மறுநாளே பொண்டாட்டிய மறந்துடுறவன்லாம் இந்த ஊர்ல தான் இருக்கான். நீ என்னன்னா அவளை மறந்துட்டு எப்படி இவ கூட வாழ்க்கை நடத்த முடியும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவ தானே எனக்கு நீ வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனா. நீனா அவ வேண்டான்னு தூக்கி எறிஞ்ச? தெரியுதுலாமா, உங்களுக்கு தெரியுதுல, நானும் அவ வேண்டான்னு தூக்கி எறிஞ்சேன். அவ தான் ஏதோ கோபத்துல நான் வேண்டான்னு போனான். இப்ப என்னைய 2 பேருக்கும் இடையில உட்கார வச்சுக்கிட்டு முழிக்க வச்சிருக்கீங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறீங்க? இவங்க அம்மா வேற இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுது. அவ பேசாட்டி செவனேன்னு அவ வீட்டுல தானே இருக்கா. என்னத்துக்கு வம்பளக்குறீங்க? இப்ப நீ என்ன பண்ண போறதா உத்தேசம்? இவ நின்னு கேள்வி கேக்குறாள, அவளுக்கு பதில சொல்லு. நல்லா கேட்டுக்கோங்க, அவ என் பொண்டாட்டிங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. அதுக்காக நான் இப்ப அவளையும் இங்க கூட்டி வச்சு 2 பேர் கூடயும் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்பனும் நினைக்காதீங்க. அவ வீட்டுல இருக்கா. நீங்க உங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு கம்மனு இருங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் அவளையே சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. டேய் நில்லுடா,
உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பதில சொல்லிட்டு போறியா? என்னம்மா வருது உனக்கு? என்னம்மா பதில சொல்றீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி என் மனசுல எதுவும் கிடையாது. நீங்களா சந்தேகப்படுவீங்க, நீங்களா எதையாவது நினைச்சிட்டு இருப்பீங்க. பேசாம போய் வேலையை பாருங்க. என்ன பாக்குற? இதுக்கு தான் அன்னைக்கே தலைபாடா அடிச்சுக்கிட்டேன். அவ கிட்டலாம் ஜாஸ்தி பேசுற வேலை வச்சிக்காதன்னு. நீ எங்க காது கொடுத்து கேட்ட? என்னமோ உலகத்துல அவ தான் நல்ல வாங்குற மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்போ உன்னையே பழி வாங்குறன்ட்டு நிக்கிறா. இதுக்கு உங்க அம்மா வேற. உங்க அம்மா செவனேன்னு இருக்க வேண்டியதானே. என்னத்துக்கு அவகிட்ட போய் வம்பளக்கணும்? அத்தை, அவங்க ஏதோ கோவத்துல எங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே நல்லவங்களா தான் தெரியுது. ஓ, அவளை பார்த்தா உனக்கு நல்லவளா தெரியுது. அப்ப என்னத்துக்கு உன் புருஷன்கிட்ட இப்ப சண்டை போட்டுக்கிட்டு நின்ன? இல்லைங்க, அவரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின உடனே இன்னும் அவங்கள தான் நினச்சிட்டு இருக்காரோன்னு சொல்லி கோபம் வந்துருச்சு. ஆனால் இப்போ அவர் பேசினதுல தான் தெளிவாக தெரியுதுல்ல, அவர் பொண்டாட்டி தான், ஆனாலும் அவங்க கூடலாம் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. என்னமோ போ. நீ அங்கிட்டு நிக்க மாட்டே, இங்கிட்டு நிக்க மாட்டே. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணு. நான் சொல்றத சொல்லிட்டேன். அவகிட்டெல்லாம் ஜாஸ்தி வச்சுக்காத. அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஐயோ, நாம வேற இவர் மேல ரொம்ப கோவமா பேசிட்டோமே. அவர் வேற கோவத்துல வெளியே போயிருக்காரு. சரி, அவருக்கு பிடிச்சதா முதல்ல சமைப்போம். அடியே ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, வெளியில வாடி. என்ன மாமியாரே, வாங்க. எதுக்கு இம்புட்டு கோவம்? வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. என்னத்த பாக்குறீங்க? என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடச்சி நாடகக்காரி, என்னம்மா நாடகம் போடுற? உன் நாடகத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வேற யாருக்கிட்டையும் போய் உன் நாடகத்தை போடு. அத்தை, நானே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சேன். மாசம் சம்பளம் வந்த உடனே உங்களுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இனிதான் சம்பளம் வரும், வந்த உடனே எடுத்துட்டு வரேன். யாருக்குடி வேணும் உன் சேலை? என்னமோ நான் சேலை துணிமணி இல்லாம ரோட்ல திரியறனோ? நீ எனக்கு எடுத்து கொடுக்க போற? ஐயோ அத்தை, நீங்க ஏன் என்ன தப்பாவே நினைக்கிறீங்க? எங்க அம்மாக்கு எடுத்து கொடுக்க மாட்டேனா? அந்த மாதிரி தான் உங்களுக்கும் எடுத்து கொடுக்கன்னு சொன்னேன். போதும், உன் நாடகத்தை மற்றவங்க வேணா நம்புவாங்க, நான் நம்ப தயாரா இல்லை. என்னத்துக்குடி என் மருமவளை வம்பு கிடுப்பேன்னு சொன்னியாம? அவங்க ஆத்தா கிட்ட அற வாங்கினது பத்தலையோ? அந்த பொம்பளைய பத்தி என்கிட்ட பேசாதீங்க. நான் நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்னத்துக்கு தேவையில்லாம பேசுறீங்க? நானும் அந்த பொம்பளை கிட்ட வம்பளந்தேன். அந்த பொம்பளை தான் என்னைய அரைஞ்சிச்சு. அதனால ஏதோ கோவத்துல சொன்னேன். அதுக்காக உங்க மருமவளை நான் பழி வாங்குவேன்னு அர்த்தமா? என்ன பாக்குறீங்க? அந்த மாதிரி ஏதாவது எனக்கு என்ன இருந்திருந்தா உங்க மகன் எப்ப இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டினாரோ அப்பவே நான் வந்து சண்டை போட்டிருப்பேன். இல்ல அவளை விரட்டி முறுக்கிறதுக்கு ஏதாவது வழி செஞ்சிருப்பேன். நான் என்னைய வரைக்கும் உங்க வீட்டு பக்கம் வந்தனா நீங்களா தான் எங்க பார்த்தாலும் என்னைய பார்த்து ஏசிக்கிட்டு நிக்கிறீங்க. பத்தாதுக்கு அந்த பொம்பளையும் என்னைய ஏசுது. அந்த கோவத்துல தான் அப்படி சொன்னேன். உங்க மருமவளுக்கு என்னால எந்த தொந்தரவும் வராது. ஏன் நான் ஏதாவது கோவத்துல பேசினா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி இப்படி அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கே உன்னைய பார்த்தா பாவமா தான் இருக்கு. என்ன செய்யறது? எல்லாம் சொல்றத காதுல வாங்காம நீயே உன் தலையில மண் அள்ளி போட்டுக்கிட்ட. நானா உன் மேல வெறுப்ப காட்டுனேன்? நீ தான் எல்லார் மேலையும் விஷத்தை கக்குற மாதிரி வெறுப்ப காட்டுன. இப்ப தனி மரமா நிக்கிற. நீ சொல்றத நம்புறதா நம்ப கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. இப்பவும் உன்னைய பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. ஐயோ அத்தை, நீங்க ஒன்றும் எனக்கு பாவப்பட வேண்டாம். நான் நல்லா தான் இருக்கிறேன். உங்க மகனும் நல்லா இருந்தா அதே போதும். உங்க மருமக வாழ்க்கையிலையும் உங்க மாமன் வாழ்க்கையிலையும் நான் எப்பவும் தலையிட மாட்டேன். அம்மா அம்மா, என்னாச்சுமா? உடனே ஐஸ்வர்யாட்ட சண்டை போட வந்துட்டியா? உனக்கு யாருல சொன்னா நான் இங்க வந்தேனே? அனிதா தான் சொன்னா நீங்க இங்க வந்தீங்கன்னு. ஐஸ்வர்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க கிளம்புங்க, அத்தையே கூட்டிட்டு போங்க. எல வா போவோம். ஏய், உன்னை தானே சொல்லிட்டு இருக்கேன், வா போவோம். வரேன் ஐஸ்வர்யா. சரிங்க, கிளம்புங்க. ஏய் நட, அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, என்னடி அங்கேயே பார்த்துட்டு இருக்க? அந்த ஆளு இங்கேயே திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறாரு. ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்க உட்காருங்க அக்கா. ஏய், அவர் தான் உன் மாப்பிள்ளையா? ஆமாக்கா, அவர் தான். வாங்க வந்து உட்காருங்க. என்னாச்சுடி,
எதுக்கு இங்க வந்துட்டு போறாங்க? ஐயோ அக்கா, அது வேற. எங்க மாமியார் என்கிட்ட சண்டை போட வந்துச்சு. இவரு அவங்கள கூட்டிட்டு போற சாக்குல என்னைய பார்த்துட்டு போறாரு. நல்ல புருஷன்டி. என்னதான் இருந்தாலும் அவருக்கு உன் மேல தனி பாசம்தான். நீ தான் அவரை புரிஞ்சிக்காமே இருந்திருக்க. சரிக்கா, அதை விடுங்க. நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டீங்க. நான் இப்பதான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் எங்க மாமியார் வந்துட்டு. இருங்க, 5 நிமிஷத்துல கிளம்பி வந்துடுறேன். இக்கா, காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் வேண்டாண்டி, நீ போய் கிளம்பிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். சரிக்கா.